கரெக்ட். तु वैराग्यवान् एव ज्ञानहीनः म्रियेत चेत् ब्रह्मलोके वसेत् नित्यं यावत् कल्पं ततः परं शुचीनां श्रीमतां गेहे भवेत् तस्य जनिः पुनः करोति साधनं पश्चात् ततो ज्ञानं विजायते. ஸோ முன்னாடி பார்த்தது என்னென்னா, தேவி வந்து பரபக்தியை பற்றி ஒரு 10-15 ஸ்லோகம் பார்த்தோம். பரபக்தினா என்ன அப்படின்னு சொல்லி ஹிமவான்ட்ட சொல்லி கொடுத்துட்டுருக்கா தேவி. என்ன சொல்கிறா, நீ வந்து சாயுஜ்யம் சாலோக்கியம் சாரூபியம் இதெல்லாத்தையும் மறந்துடணும், என்னையே உபாசனை பண்ணணும், டே அண்ட் நைட்டு ஃபுல்லாக தியானம் பண்ணிகிட்டே இருக்கணும், அதுதான் பரபக்தி. அது மட்டும் இல்லை, விரதங்கள் தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை, என்னோட தியானம் மட்டுமே போரும். அப்புறம் என்னோட நாமங்களை திருப்பி திருப்பி உச்சைகின்னு சொல்கிறான், சத்தமாகவே நீ ஜபிக்கலாம், உச்சைகி என்னோட நாமத்தை ஜபிக்கணும். அது மாதிரி என்னோட கைங்கரியம் எங்கன்னு தேடி தேடி அதை பண்ணணும். அதுதான் பரபக்தி. இதுக்கு மேலே ஒரு இது கிடையாது. இந்த பரபக்தி ஆகப்பட்டது கொஞ்ச நாளில் ஒன்று அந்த க்ஷணமே ஒன்று எதில் கொண்டு விட்டுடும் சொன்னான்னா ஞானத்தில் கொண்டு விட்டுடும். ஆனால் சில பேருக்கு அவளுக்கு வந்து பிராரப்த கர்மம் கொஞ்சம் பாக்கி இருக்கும். அந்த பிராரப்த கர்மம் முடியாததுனால அவளுக்கு அந்த ஞானம் ஸ்புரிக்காது. அந்த ஞானம் ஸ்புரிக்காத சமயத்தில் அவளுடைய பக்திக்கு ஒரு பலன் என்னன்னா, அவள் மணித்வீபத்துக்கு போய் உட்காந்துருவாள். மணித்வீபத்தில் போய் உட்காந்து கொஞ்ச நாள் கழித்து அங்கேருந்தே அவள் திருப்பியும் அந்த தேவியை உபாசனை அங்கேருந்தே பண்ணி 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 அதுக்கப்புறம் கடைசியில் அவளுக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாள். ஆனால் இதெல்லாம் தாண்டி பிராரதம் இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், இங்கேயே நீ வந்து ஒன்று இதை அடையலாம், இங்கேயே அடையலாம். அது அடையிறதுங்கிறது ஒன்று மேலே லப்தமேவ லப்யத்தேன்றான். லப்தமேவ லப்யத்தேன்னு ஏற்கனவே உள்ளே இருக்குது. உன்னுடைய கழுத்தில் இருக்கிற மாலையை நீ மறந்து போய் தேடி பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி உனக்குள்ளேயே இருக்கிறத வெளியில் போய் தேடவே வேண்டியதில்லை, உள்ளுக்குள்ளேயே இருக்குது. அதனால் உள்முகமாக பார்வையை திருப்பி நீ என்ன இங்கேயே அடையலாம். அதுதான் மோட்சம். மணித்வீபம் இஸ் நாட் மோட்சம்னுட்டான். ஏன்னா மணித்வீபத்துக்கு போனால் தின்ன கொஞ்ச நாள் கழிச்சு தான் மோட்சங்கிறது. சித்தில் போய் லயமாறுது தான் மோட்சம். சித்தில் லயமாறுதுங்கிறது என்னது, உள்ளுக்குள்ளேயே தான் இருக்குது. வெளியில் போய் அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை. வெளியில் போய் அடையிறதுலாம் இந்த மாதிரி மணித்வீபம், சொர்க்கம், அப்படி பல லோகங்கள் இருக்குது. அதே மாதிரி பிரம்மலோகம் வரைக்கும் இருக்குது. பாகவத்தில் பிரம்மலோகத்துக்கு போனால் திரும்பி வரணும் தான் சொல்கிறது. ஸோ பிரம்மலோகத்துக்கு போனால் கூட திரும்பி வரணும். ஆனால் இங்கே தேவின்னு சொன்னால் மணித்வீபத்துக்கு போனால் திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கொஞ்ச நாள் அங்கே இருக்கணும், இருந்துட்டு அங்கேருந்து வேணால் போகலாம், அந்த சித்து லயமாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவி. இப்போது எய்ஸ்து வைராகியவானேவ. ஸோ இந்த ஞானமாகப்பட்டது வைராகியத்துலேயும் கொண்டு விட்டுடும் இல்லையா. ஒரு பக்தி முதிர்ந்து ஒரு ஞானம் வந்தபோது எல்லா பற்றும் அகந்து போயிடும். அப்போ ஒரு வைராகியம் வந்துடும். ஸோ எஸ்து வைராகியவான் ஏவ ஞானஹீனக மிரியத்தை சேத்து. ஆனால் வைராகியம் வந்துருத்து, ஆனால் அவனுக்கு இன்னும் ஞானம் கிடைக்கல பிராரப்தத்தினால, அவன் இப்போ செத்து போய்ட்றான். ஸோ இது 6வது சாப்டர் கீதையிலே இதே தான் சொல்கிறார். இவன் கேட்குறான், அர்ஜுனன் கேட்குறான், நான் வந்து எல்லாம் ஆரம்பிச்சுட்டேன், ஞானத்தை அடையிறதுக்குள்ள வழியை சாதனையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன், ஆனால் பாதியிலே செத்து போய்டுறேன், என்னாகும்னு கேட்குறார். அப்போ தான் சொல்கிறார் அவர், சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேகே, இதே வார்த்தை அங்கே வருது. ஸோ இங்கே அதே தான் சொல்கிறா தேவி. ஞானம் அடையலை, ஆனால் அதுக்குள்ளே போயிடுறான், செத்து போய்ட்றான், விதேக முக்தி ஆகிடுது. ஸோ பிரம்மலோகே வசன் நித்தியம். அவன் என்ன பண்ணும், பிரம்மலோகத்துக்கு போவன்கிறான். ஸோ பிரம்மலோகத்து போய் உட்காண்டிருப்பேன், அங்கே நித்தியமாக இருந்து கொண்டு யாவத் கல்பம். அப்போ பிரம்மாவோட ஒரு கல்பம் முடிஞ்சானா ஒரு பிரம்மாவுடைய ஒரு டே. ஸோ அந்த டே இல்லைங்க, அந்த கல்பகாலம் முடியறது வரைக்கும் சொன்னான்னா கல்பத்துக்கு 2 மீனிங். ஒன்று பிரம்மாவோட ஒரு டே, பல இடத்துல சில இடத்துல பிரம்மாவோட 100 ஆயுசு முடிஞ்சு கடைசி கல்பம் வருதே, கடைசி நாள், அது முடியறது வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு பிரம்மலோகத்திலே இருந்து கொண்டு. ஏன்னா பிரம்மலோகம் வந்து பிரம்மாவோட ஒவ்வொரு டேலையும் ஒன்று அழியாது, 3 லோகங்கள் தான் அழியும். இந்த பூக சுகங்கிற 3 லோகம் தான் டெய்லி பிரம்மா தூங்குற வச்சு போகும். மற்ற லோகங்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அதனால பிரம்மாவோட கல்பம் சொல்லும்போது அந்த கடைசி நாள், அப்போ தான் பிரம்மாவே விஷ்ணுவோட வயிற்றில் போய் தூங்கிட்டுடுவார். அப்போ எல்லா உலகங்களும் அவரோட வயிற்றில் போயிடும், அவர் நேராக விஷ்ணுவோட வயிற்றில் போய் படுத்துட்டு விடுவார். ஸோ அந்த மாதிரி கல்பகாலம் வரைக்கும் பிரம்மலோகத்தில் இருந்து கொண்டு ததப்பரம், அதுக்கப்புறம் சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேகே பவேத்து. அவ்வளோதான், திருப்பி ஜென்மம் எடுக்க வேண்டிதான். நல்ல உயர்ந்த சுச்சீனாம்னு சுத்தமான ஒரு வீடு, ஸ்ரீ பொருந்தி ஐஸ்வர்யம் பொருந்த வீட்டில். ஏன்னா அவன் நிறைய ஞானத்துக்கு சாதனை பண்ணியிருக்கான், அதனால அந்த வீட்டில் அவனுக்கு பிறவி ஏற்படும். தஸ்ய ஜனிகி புனக, அவனுடைய பிறப்பு ஏற்படும், மீண்டும் ஏற்படும். கரோதி சாதனம், திருப்பி சாதனை ஆரம்பிப்பன், இந்த கண்டினியூட்டி விடாது. போன ஜென்மத்தில் பண்ணின சாதனையை அவன் தொடருவான். பஷாத், அதுக்கப்புறம் தொடர்ந்து ததக ஞானம் ஹி ஜாயது. அந்த ஞானம் அப்படி வரும். சில பேருக்கு ஒரே ஜென்மத்தில் கிடைச்சிடும், சில பேருக்கு பல ஜென்மம் எடுத்து அது கிடைக்கும். वैराग्यवान् एव ज्ञानहीनः म्रियेत चेत् ब्रह्मलोके वसेत् नित्यं यावत् कल्पं ततः परं श्रीमतां गेहे भवेत् तस्य जनिः पुनः करोति साधनं पश्चात् ततो ज्ञानं
अनेकजन्मभिराजन् ज्ञानं स्यात्तैकजन्मना ततः सर्वप्रयत्नेन ज्ञानार्थं यत्नम् आश्रयेत्. ராஜன், ஹே ஹிமவானே, அநேக ஜென்மவி, பல ஜென்மங்கள் எடுத்து தான் ஞானம் சாத்து, ஞானம் வரலாம். அது கூட ரொம்ப கஷ்டம்தான், கஷ்டப்பட்டு தான் ஞானம் வரும். ஏன்னா ஏக ஜென்மனா ஒரு ஜென்மத்திலே கிடைக்காதுப்பா. ததக சர்வ பிரயத்னம், எல்லாம் முழு முயற்சி எடுக்கணும். அந்த ஞானத்தை கிடைக்கணும்னு முழு முயற்சி எடுத்து ஞானார்த்தம் எத்தனம் ஆசிரியேத், எத்தனம்னா பிரயத்னம், முழு முயற்சியோடு பிரயத்தனம் பண்ண வேண்டும். அந்த ஞானம் கிடைக்கணும். அப்போ பரபக்தியை பண்ணி அந்த ஞானத்தை அடைய முயற்சி பண்ணணும். अनेक जन्म विराजन् ज्ञानं स्यात् नानेक जन्मना ततः सर्वप्रयत्नेन ज्ञानार्थं यत्नम् आश्रयेत्. नो चेत् महान् विनाशः स्यात्. जन्म एतत् दुर्लभं पुनः तत्रापि प्रथमे वर्णे वेदप्राप्तिश्च दुर्लभा. நோச்சேத், அப்படி பண்ணலையானா, முயற்சி பண்ணலையானா, விநாசக சியாத்து, நாசம்தான். திரும்பி பிறந்து கஷ்டப்பட வேண்டிதான். ஸோ அதனால நாசம் ஏறும். மகான் விநாசக, கொஞ்சம் நஞ்சம் நாசம் இல்லை, பயங்கர நாசம்தான் அந்த முயற்சி எடுக்காட்டா. ஏத்தத் துர்லபம் புனக ஜென்ம ஏத்தத் துர்லபம், இந்த உலகத்தில் பிறந்ததே நஷ்டம், பிறந்ததே வேஸ்ட்டு. துர்லபம் புனக ஏத்தத்தை, அதாவது ஜென்ம ஏத்தத்தை, இந்த ஜென்மம் எடுத்ததே பாழ். இப்படி நீ முயற்சி எடுக்கலேனா. தத்ராபி பிரதமே வர்ணே, முதல் வர்ணம் என்னது? பிராமணர்கள். ஸோ பிராமணர்களுக்கு வேத பிராப்திஷ்ட துர்லபா, அவர்களுக்கு சட்டுனெல்லாம் வேதமெல்லாம் கிடைக்காது. ரொம்ப முயற்சி பண்ணினா தான் அவர்களுக்கு, ஏன்னா அவளுக்கு மெயினாக வேதம் படிக்கணும், வேதம் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அந்த வேத பிராப்தி அடையிறது அவ்வளவு கஷ்டமப்பா. முயற்சி எடுக்காட்டா ஒன்றும் நடக்காது. नो चेत् महान् विनाशः स्यात्. जन्म एतत् दुर्लभं पुनः तत्रापि प्रथमे वर्णे वेदप्राप्तिश्च दुर्लभा. क्षमादि षट्कसम्पत्तिः योगसिद्धिः तथैव च तथा उत्तम गुरुप्राप्तिः सर्वमेव अत्र दुर्लभम्. சமாதி ஷட்க சம்பத்தி, அதாவது இது வந்து இந்த விவேக சூடாமணியில் பார்க்கும்போது என்னது, சாதனா சதுஷ்டயம்னு பேர். இதுக்கு சாதனா சதுஷ்டயம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்பிரிச்சுவல் லைனுக்கே என்ட்ராகிறதுக்கே தகுதின்றான். நீ ஸ்பிரிச்சுவல் லைனில் என்ட்ராகிறதுக்கே முதல்ல 4 அக்வயர் பண்ணிக்கணும். அது அக்வயர் பண்ணதுக்கு அப்புறம் தான் உன்னால் அந்த ஸ்பிரிச்சுவல் இது மார்க்கத்துக்குள்ளே உள்ளே நுழைய முடியுன்ற. அதுக்கு இந்த சாதனா சதுஷ்டயத்தில் ஒன் ஆஃப் தி பார்ட் இது. முதல் பார்ட் என்னென்னா அஸ்தி நாஸ்தி விவேகம். அஸ்தி நாஸ்தின்னு எது உண்மை எது இல்லை. இப்போ இந்த உடம்பு வந்து பொய், உள்ளே இருக்கிற ஆத்மா தான் உண்மை, இந்த உலகம் பொய், அங்கே தத்துன்னு சொல்ல பகவான் தான் சத்தாக இருக்கக்கூடிய அவர் தான் இது, அப்படிங்கிற விவேக புத்தியை வரணும். அது முதல்ல தெரியணும். அதுக்கப்புறம் ஒரு வைராக்கியம் வரும். ஐயோ இது இல்லாத இதுக்கு வேண்டி ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம், அப்படி இந்த என்னுடைய மனைவி என்னுடைய இது சொல்கிறது எல்லாமே வேஸ்ட்டு. அதனால அது அவள்கிட்டெல்லாம் ஒரு வைராக்கியம் ஏற்படும். அது 2வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப்பு தான் சமாதி ஷட்க சம்பத்தி. சமாதி ஷட்கன்னா 6. ஒன்று ஷமம்னா இது மன அடக்கம், தமம் இந்திரிய அடக்கம். அப்புறம் உபரத்தின்னு சொன்னான்னா எல்லா இந்திரியங்களையும் வெளியில் போக விடாமல் உள்ளுக்குள்ளே இழுத்துக்கிறது உபரதி. அது பிரத்யாகாரம்னு சொல்லலாம். ஸோ உள்ளே இழுக்கிறது அதான் உபரதி. எல்லாத்தையும் வெளியில் போக விடாமல் இந்திரியங்களெல்லாம் ஒரு வசத்தில் கொண்டு வருது. அப்புறம் திதிக்ஷான்னு சொல்கிறது என்டியூரன்ஸ், அதாவது தாங்கிக்கிறது, கஷ்டங்களெல்லாம் தாங்கிக்கிற சக்தி. யாரையும் வந்தான்னா நம்மளோட இன்பத்தை கருதாமல் அவளுக்கு பெட்டில் படுக்க சொல்லிட்டு நம்ம தரல படுக்கணும். அதெல்லாம் தான் திதிக்ஷான்னு பேர். ஸோ அப்படி பொறுத்துக்கக்கூடிய தன்மை. சமாதானம் சொல்லுவா. ஆதானம்னு என்னது, எல்லாத்தையுமே தாங்கிக்கிற ஒரு பொறுமை, எல்லாத்தையுமே உள்ள வச்சுட்டு இருக்கக்கூடியது. வெளியில் வந்து எல்லாத்தையும் பிரகடனம் பண்ணாமல் கோபதாபத்தெல்லாம் ஒடுக்கிண்டு எல்லாத்தையும் ஆதானம் உள்ளே இழுத்துக்கக்கூடிய தன்மை. ஸ்ரத்தான்னு சொன்னது குரு வாக்கியத்தில் ஒரு ஸ்ரத்தை, அப்புறம் பகவானுடைய நம்பிக்கையில் ஒரு ஸ்ரத்தை, இதெல்லாம் நம்ம செய்கிற காரியத்தில் ஒரு ஸ்ரத்தை, இதெல்லாமே முதல்ல வந்து ஆகணும். அதுக்கப்புறம் 4வது தான் இதுக்கப்புறம் முமுக்ஷத்துவம்னு சொல்லுவா. மோட்சம் அடையணுங்கிற ஆசை வேணும். ஆசையாக இல்லாட்டனா அப்புறம் எதுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் என்டர் பண்ணணும். ஸோ என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அக்வயர் பண்ணி ஆகணும், தேடிக்கணும் இதெல்லாமே. ஸோ அப்படி மோட்சம் அடையக்கூடிய இதெல்லாமே சமாதி ஷட்க சம்பத்தி யோக சித்திகி ததைவச. அதே மாதிரி யோகத்தினால் ஏற்படக்கூடிய பலன்.
அஷ்டாங்க யோகமாக இருக்கட்டும், இல்லை இந்த பிராணாயாமம் பிராணாயாமத்திலே மந்திர ரூபமாக தேவி உபாசனை பண்ணி அந்த மாதிரி ஒரு யோகம், பக்தி யோகம்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ததா உத்தம குரு பிராப்தி இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுது, ஒரு குரு நம்மளை தேடி அடைவார். நமக்கு இவர் தான் சரியான குருன்னு நம்மளுக்கு தோணும் அந்த சமயத்தில். ஸோ இதெல்லாம் அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு குரு அடைய கிடைக்கும். சர்வமேவ அத்திர துர்லபம். அதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாதுப்பா, எல்லாமே கஷ்டம்தான். சமதமம் எல்லாம் கொண்டு வரதோ, முமுட்சத்துவ ஆசைப்படுறதோ, அதே மாதிரி குரு கிடைக்கிறதோ எல்லாமே ஈஸி கிடையாது. கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி அடைய வேண்டியது. तथा इन्द्रियाणां पटुता संस्कृतत्वं तनोः तथा अनेकजन्म पुण्यैः तु मोक्ष इच्छा जायते ततः. அநேக ஜென்ம புண்ணியகி, பல ஜென்மத்தில் சம்பாதிச்ச புண்ணியத்தினால் மட்டுமே ததா இந்திரியானாம் பட்டுதா, அப்போ தான் இந்திரியங்களுக்கு ஒரு சாமர்த்தியம் வரும். இந்திரியங்கள் நம்ம மனசோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு சாமர்த்தியம் அந்த இந்திரியங்களுக்கு வரும். எது பல ஜென்மங்கள் முயற்சிக்கணும். அப்புறம் தனோகோ சம்ஸ்கிருதத்துவம். தனோகன உடம்பு சுத்தியாக இருக்கணும். அதாவது உடம்பும் மனசும் ஒரே லயமாக அந்த சுத்தி, சித்த சுத்தின்னு பேர் அதுக்கு. ஸோ அப்படி சுத்தமான நிலைமையோ, மோட்ச இச்சா, மோட்சம் அடையணுங்கிற முமுட்சுத்தத்தை வரக்கூடிய ஆசையோ அப்போ தான் ததக ஜாயத்தே. இந்த சமாதி ஷட்கம் எல்லாம் இந்த 4 வந்ததுக்கப்புறம் சாதனா சோஷன் லாஸ்ட்டாக வரக்கூடிய ஸ்டெப்பாகப்பட்டது. சமாதி ஷட்கத்துக்கு அப்புறம் வரக்கூடியது 4வது ஸ்டெப்பாக இருக்கக்கூடியது மோட்ச இச்சா ஜாயத்தே. முமுட்சுத்துவம் ஏற்படும், மோட்சம் அடையணும்னு ஆசையே அப்போ தான் வருமா. அது வரைக்கும் அந்த ஆசை கூட இருக்காது. இந்த உலகத்திலே பிறந்து அனுபவிக்கலாமே தோணுமா. साधने सफले अपि एवं जायमाने अपि यः नरः ज्ञानार्थं नैव यतते तस्य जन्म निरर्थकम्. ஸோ சஃபலே சாதனை அப்பி, சரி நீ சாதனை பண்ணுறாய், பகவான் அடையணும்னு ரொம்ப முயற்சி எடுத்து அதை சாதனைலாம் பண்ணுறாய். அப்போ கூட அப்பி ஏவம் ஜாயமானே அப்பி நோயோ நரக, இந்த மாதிரி பிறந்து சாதனை பண்ணி இருக்கக்கூடிய மனிதன் ஞானார்த்தம் நைவயத்தே, அப்படி அவன் ஞானத்தை அடையணும்னு அதுக்கு வேண்டி முயற்சிக்காம ஏதோ சாதனை பண்ணுறான். ஆனால் அந்த எய்ம்லெஸ்ஸாக ஒரு சாதனை. நமக்கு எய்ம் என்ன இருக்கணும், அந்த ஞானத்தை அடையணும், பகவானுடைய ஞானத்தை நாம் அடைய வேண்டும், அந்த போதனம் நமக்கு வரணுங்கிற அதுக்கு வேண்டி அவன் முயற்சி பண்ணலை என்றால் அவனுடைய சாதனையோ அவனுடைய ஜென்மமோ நிரர்த்தகம்னு அர்த்தமே இல்லை. ஸோ ஞானம் வேணும், பக்தி பண்ணுறேன், பக்தியை மட்டும் பிடிக்கக்கூடாது, பக்தி முதிர்ந்து ஞானம் ஆகணும். ஸோ அந்த ஞானத்தை அடையறதுக்கு அந்த லட்சியத்தை அவன் வச்சுக்கலையானால் அவன் பண்ணுற சாதனையே வேஸ்ட்டுன்னுட்டான், ஜென்மமே வேஸ்ட்டு. साधने सफले अपि एवं जायमाने अपि यः नरः ज्ञानार्थं न एव यतते तस्य जन्म निरर्थकम्. तस्मात् राजन् यथा शक्त्या ज्ञानार्थं यत्नम् आश्रयेत् पदे पदे अवश्यम् अश्वमेधस्य பலம் ஆப்னோதி நிஷ்சிதம். ராஜன், ஹே ஹிமவானே, தஸ்மாத் யதாசக்தியா, உனக்கு முடிஞ்ச அளவுக்கு நீ என்ன பண்ண, முடிஞ்ச அளவுக்கு ஞானார்த்தம் யத்னம் ஆசிரியது, ஞானத்துக்காக வேண்டிதான் முயற்சியை நீ செய்ய வேண்டும், அதை ஆசிரியிக்க வேண்டும். பதே அஸ்வமேதசே, ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே அஸ்வமேதசிய பலம், அஸ்வமேதத்துடைய அந்த பலனை நிச்சிதம் ஆப்னோதி, கண்டிப்பாக அது ஒரு கொண்டு வரும். அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணுற மாதிரி தான் அந்த முயற்சி. அவ்வளோ லேஸ்பட்ட முயற்சி கிடையாது. தேவி உபாசனை பண்ணி ஞானம் அடையணுங்கிற அந்த முயற்சி ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் நிச்சயமாக பலனை கொடுக்கும். பலம் ஆப்னோதி நிஷ்சிதம். இவ பயசி நிகூடம் பூதே பூதே ச வசதி விஞ்ஞானம் சததம் மந்தயிதவ்யம் மனசா மந்தான பூதேன. ஸோ பயசி நிகூடம்,
அதாவது பாலில் மறைஞ்சிருக்கு என்ன இருக்குது? கிருதம். கிருதம்னா நெய். நெய் வெளியில் தெரியறதா? ஆனால் பாலில் மறைஞ்சிருக்கு. நிகூடம்னா மறைந்து. பாலில் மறைந்திருப்பது போல நிகூடம் இவ கிருதம். அந்த மறைந்திருக்க அந்த நெய்யை போல விஞ்ஞானம் பூதே பூதேச்ச வசதி. அதாவது உன்னுடைய அந்த மெய்யறிவாகப்பட்டது உள்ளே இருக்கு. ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நீ பிறந்து பிறந்து போறியே அப்பெல்லாமே அது இருக்கு. அந்த விஞ்ஞானம், அந்த அறிவு, மெய்யறிவாகப்பட்டது உள்ளுக்குள்ளே இருக்கு. ஆனால் நீ என்ன பண்ணணும்? மந்தான பூதேன மனசா. மத்து. மந்தானம்னா மத்து. மத்தை வச்சு எப்படி அந்த கடைஞ்சி பாலை தயிராக்கி அதை கடைஞ்சி அந்த நெய்யை வெளியில் கொண்டுருவோமோ அது மாதிரி நீ மனசுங்கிற மத்தால் அப்படியே மனசை கடைஞ்சி கடைஞ்சி மனசில் யோசிச்சு யோசிச்சு மந்தயிதவ்யம் சததம் எப்பொழுதுமே அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சித்தை அடையிறதுக்கான முயற்சியை நீ அப்படி கடைஞ்சி மனசால் கடைஞ்சி கடைஞ்சி எடுக்கிறங்கிற. அப்போ நெய் வெளியில் வர மாதிரி நீ உனக்குள்ளேயே இருக்கிற அந்த சித்தை நீ அறிவாய். कृतं इव पयसि निगूढं भूते भूते च वसति विज्ञानं सततं मन्तयितव्यं मनसा मन्थानभूतेन ज्ञानं लब्ध्वा कृतार्थः स्यात् इति वेदान्तडिण्डिमः सर्वम् उक्तं समासेन किं भूयः श्रोतुमिच्छसि. ஸோ அப்படி இவ்வளவெல்லாம் மனசால் கடைஞ்சி பார்த்து மோட்ச ஆசை கொண்டு எல்லாம் பண்ணி கடைசியில் உனக்கு அந்த ஞானம் கிடைக்கிறதுன்னா அதை அடைந்து கிருத்தார்த்தக சியாத், அதான் அடைய வேண்டிய லட்சியம். ஸோ அது நீ செய்ததே செய்தவன் ஆகிறாய். ஸோ அப்படியாக நீ அதை முடிச்சு விட்ற. ஞானத்தை கொண்டு அடைஞ்சு இப்படி தான் சொல்கிறது எது? வேதாந்த டிண்டிமக. வேதம் முழங்கிறது ஞானதான். ஞானாத் முக்தி, ஞானாத் முக்தி அப்படி தான் வேதமே முழங்கிறது. டிண்டிமம், டிண்டிமம்னா கோஷம். வேத கோஷமே அதைத்தான் சொல்கிறது. சர்வமுக்தம் சமாசேன. எப்பா ஷார்ட்டாக உனக்கு எல்லாம் சொல்லிட்டேன்றான். சமாசேனது சுருக்கமாக உனக்கு எல்லாம் சொல்லப்பட்டது. சர்வம் உக்தம். கிம்பூயக ஸ்ரோதுமிச்சசி. இதுக்கு மேலே நீ என்ன கேட்க விரும்புகிறாய்? இவ்வளவு தேவி கேட்குறா. இப்போ ஹிமவானை பார்த்து ज्ञानं लब्ध्वा कृतार्थः स्यात् इति वेदान्तडिण्डिमः सर्वम् उक्तं समासेन किं भूयः श्रोतुम् इच्छसि. इति श्रीमद्देवीभागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां सप्तमस्कन्धे देवीगीतायां भक्तिमहिमवर्णनं नाम सप्तत्रिंशोऽध्यायः. अथ अष्टत्रिंशोऽध्यायः. हिमालय उवाच कति स्थानानि देवेशि द्रष्टव्यानि महीतले मुख्यानि च पवित्राणि देवी प्रियतमानि च. இப்போ ஸ்தானங்கள் கேட்குறா. உன்னோட பேரெல்லாம் என்னென்னு கேட்டார். அது ஒரு சாப்டர் ஃபுல்லாக 108 பேரை பார்த்தோம் நம்ம. இப்போ என்னெல்லாம் இடம் இருக்குது உனக்குன்னு கேட்குறாரு. இப்போ இந்த ஸ்லோகம் இந்த சாப்டர் இப்படி தான் இருக்கும். ஒரே பெயர்களாக வரும். ஏன்னா தேவியோட இடங்களோட பெயர்கள் முக்கியமாக காமாக்கியாவை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்கா. இங்கே தேவியோட இதில் அது யோனிஸ்தானமான காமாக்கியாக ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக சொல்கிறா. ஸோ இந்த ஸ்தலங்கள் தேவியோட இடங்கள். ஸோ கதிஸ்தானானி தேவேஷி. தேவேஷி தேவர்களுக்கெல்லாம் தலைவியே உன்னுடைய இடங்கள் எங்கெல்லாம் இருக்குது? திரஷவியாத இதெல்லாம் பார்க்கணும். மகீதல் இந்த பூமியில் இதெல்லாம் பார்க்கப்பட வேண்டும். முக்கியானிச்ச பவித்ராணி. பவித்திரமான இடங்கள், முக்கியமான உள்ள இடங்கள். தேவி பிரியதமானி. தேவிக்கு பிரியமான இடங்கள் அவை எவைன்னு கேட்குறாரு இங்கே ஹிமவான். हिमालय उवाच कति स्थानानि देवेशि द्रष्टव्यानि महीतले मुख्यानि च पवित्राणि देवी प्रियतमानि च. व्रतानि अपि तथा यानि तुष्टिदानि उत्सवा अपि तत्सर्वं वद मे मातः कृतकृत्यः यतः नरः. ஸோ யானி துஷ்டிதானி உற்சவாபி. அதாவது உனக்கு உனக்கு பிடிக்கக்கூடிய துஷ்டம்னு சந்துஷ்டம். உனக்கு பிடிக்கக்கூடிய அந்த உற்சவங்கள்லாம் எது? விரதங்கள்லாம் எது? ஸோ என்னென்ன விரதங்கள் பண்ணணும், என்னென்ன விரதங்களை பண்ணணும், என்னென்ன இது உற்சவங்களை பண்ணணும். தற்சர்வம் வதமே மாதக. அம்மா நீ எனக்கு சொல்லு, அதெல்லாம் எப்படி பண்ணணும் சொல்லு. கிருத்தகிருத்தியக ஏதோ அர்த்தக. அப்போது மனிதன் வந்து தான் பிறந்த ஜென்மத்தில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணியவன் ஆகிறான். அந்த மாதிரி உள்ள விரதங்கள் என்ன, விரதங்கள் என்னன்னு கேட்குறாருங்க. व्रतानि अपि तथा यानि तुष्टिदानि उत्सवा अपि तत्सर्वं वद मे मातः कृतकृत्यः यतः नरः.
देव्युवाच सर्वं दृश्यं मम स्थानं सर्वे काला व्रतात्मकाः उत्सवाः सर्वकालेषु यतः अहं सर्वरूपिणी. தேவி சொல்கிறா, எல்லா இடமும் என்னோட இடங்கள்லாம் பார்க்கத்தான்ப்பா வேணும், அதில் இது இம்பார்ட்டன் அது இம்பார்ட்டனே கிடையாது, எங்கெங்கே நான் இருக்கணும் எல்லா இடையும் பாருங்கிறான். மமஸ்தானம் சர்வம், எல்லா இடமுமே நான் இருக்கக்கூடிய இடம் தான். நான் என்ன விராட் ரூபி, எங்குமே நான் பரவி இருக்கேன். சர்வே காலாக, எல்லா காலமுமே விரதாத்மக்காக, இந்த காலத்தில் தான் விரதம் பண்ணணும் அப்படிங்கிறதான் கிடையாது. எல்லா காலத்துலேயும் விரதம் இருக்கலாம், அது எல்லா காலமும் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஏன்னா தேவி தானே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறா. அதனால சர்வே காலாக விரதாத்மக்காக, விரதத்துக்கு யோக்கியமான காலம்தான் எல்லா காலமுமே. உற்சவாக சர்வகாலேஷு, எல்லா காலத்துலேயும் உற்சவம் பண்ணணும். இது ஸ்ரீரங்கத்தில் பார்த்தா 365 நாள் ஒரே உற்சவமாக இருக்குன்றா. அது மாதிரி எல்லா காலத்துலையும் உற்சவம் பண்ணணும் அப்படிங்கிறா. எதோ அகம் சர்வரூபிணி, ஏன்னா நான் சர்வரூபமாக எங்கும் பரவியவளாக நான் இருக்கிறேன். அதனால உற்சவமோ விரதமோ எந்த காலத்துலையும் எந்த நேரத்துலையும் பண்ணலாம்னு சொல்கிறான். सर्वं दृश्यं मम स्थानं सर्वे काला व्रतात्मकाः उत्सवाः सर्वकालेषु यतः अहं सर्वरूपिणी. तथापि भक्तवात्सल्यात् किञ्चित् किञ्चित् अत उच्यते शृणुष्व अवहितः भूत्वा नगराज वचो मम. நகராஜா ஹிமவானே, நகன்னா மலை, மலையரசனே கேளு. ததாபி இருந்த போதிலும், எல்லா இடத்துலையும் பார்க்கலாம்னு சொன்னா கூட முக்கியமான இடங்கள்ல வாத்சல்யாத், உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப வாத்சல்யம் இருக்குது, அன்பு இருக்குது, அதனால சொல்கிறேன். கிஞ்சித் கிஞ்சித் அதை உச்சதே, கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேன். நீ கேட்டையே என்னெல்லாம் இடம்னு, அதனால கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேன் உன்கிட்ட. சுணுஷ்வா அவகிதகா சுணுஷ்வா, ரொம்ப கேர்ஃபுல்லாக கேளுன்றா. அவகிதகன்னா கேர்ஃபுல்லாக லிசன், கேளு. பூத்வா அவகிதகா பூத்வா சுணுஷ்வா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொண்டு கேளு. நகராஜா வச்சோமம, நான் சொல்கிற வார்த்தைகளை கேளுன்றா. तथापि भक्तवात्सल्यात् किञ्चित् किञ्चित् अत उच्यते शृणुष्व अवहितः भूत्वा नगराज वचो मम. कोलापुरं महास्थानं यत्र लक्ष्मीः सदा स्थिता मातुः पुरं द्वितीयं च रेणुका अधिष्ठितं परम्. ஸோ கோலாப்பூர் மகாலட்சுமியோட ஸ்தானம் இல்லையா? ஸோ எத்தனை லக்ஷ்மிகி மகாலட்சுமி, நம்ம கோலாப்பூர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு இல்லையா? மகாஸ்தானம் அது. சதாஸ்திதா, அங்கே எப்போதும் ஐஸ்வர்யமாக நான் அங்கே உட்காந்துருக்கேங்கிறா. சதாஸ்திதா. மாத்துப்புரம்னு ஒரு ஊர், இதில் பல ஊர் நமக்கு பழைய பேர்லாம் ஒன்றும் தெரியாது. ஏன்னா மாத்ருப்பூர் அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிராவில் ஏதோ ஒரு ஊர் இருக்குங்கிற மாதிரி போடுறேன், நமக்கு ரொம்ப ஒன்றும் புரியறதில்ல. அப்படி அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். மாத்துப்புரம் தித்தியம், அது 2வது பிளேஸு. ரேணுகா அதிஷ்டிதம் பரம், அங்கே ரேணுகா தேவியாக நான் இருக்கிறேங்கிறா. மாத்ருப்பூரில் ரேணுகா தேவி. कोलापुरं महास्थानं यत्र लक्ष्मीः सदा स्थिता मातुः द्वितीयं च रेणुका अधिष्ठितं परम्. तुलजापुरं तृतीयं स्यात् सप्तशृङ्गं तथैव च हिङ्गुलाया करेक्ट हिङ्गुलाया महास्थानं ज्वालामुख्याः तथैव च. துளஜாப்பூர் நம்ம சிவாஜிக்கு கொடுத்தா இல்லையா, வாள் கொடுத்தா இல்லையா, அந்த இடம் துளஜாப்பூர் தேவி. திருத்தீயம் அது 3வது இடமா, முக்கியமான இடம். அது சப்தசிருங்கம்னு ஒரு இடம். சப்தசிருங்கம் அது ஒரு முக்கியமான பிளேஸ் என்னோடது. ஹிங்குலாயா மகாஸ்தானம், ஹிங்குலா தேவின்னு ஒரு தேவி இருக்கா. அந்த தேவியோட ஊரும் அந்த ஹிங்குலான்னு பேரே வச்சு வந்துடுது. அந்தந்த ஊர் பேர் அப்படியே அந்த தேவியோட பேர் அதேவா இருக்குது. ஸோ அது மாதிரி ஜுவாலாமுகி தேவி வந்து ஜுவாலாமுகிங்கிற ஸ்தானத்தில் இருக்கா. ஆமாம், ஜுவாலாமுகி அது அங்கே வந்து தீயாவே எரிஞ்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி தேவியோட இதே அக்னி ரூபமாக இருக்கும் அது. ஸோ இல்லை, ஜம்முவில் இருக்கிறது வேறு, ஜுவாலாமுகிங்கிறது அது வேறு. ஸோ ஜுவாலாமுகியாக ததை வச்சா, அது மாதிரி ஜுவாலாமுகியாக இருக்கக்கூடியது. ஜுவாலாமுகிங்கிற பிளேஸில் நான் இருக்கேன். இல்லை பிளேஸ் எல்லாம் சொல்கிறேன் இப்போ. तुलजापुरं तृतीयं स्यात् सप्तशृङ्गं तथैव च हिङ्गुलाया स्थानं ज्वालामुख्याः तथैव च. हरे कृष्ण मैम. कंवर्याः परं स्थानं ब्राह्मण्याः स्थानम् उत्तमं श्रीरक्तदन्तिका स्थानं
दुर्गास्थानं तथैव च அதான் சாகம்பரியோட தேவி இருக்கிற இடத்துக்கு பேரே சாகம்பரி ஸ்தானம்ன்றா. அதே மாதிரி பிராமரி இருக்கக்கூடிய இடத்துக்கும் பிராமரிங்கிற பிளேஸே பேரே இருக்குது. ஸ்ரீ ரக்ததந்திகா இவெல்லாம் தேவியோடு தான் வருவாளே இந்த அசுர வதத்தில், இவெல்லாம் பக்கத்துலேயே வந்துடுவா எல்லோரும் போர் பண்ணுறதுக்கு. ஸோ ரக்ததந்திகாவோட பிளேசம், அதே மாதிரி துர்காங்கிற தேவியோட ஸ்தானம் எல்லாம் அந்தந்த பேரோடையே அந்த இடங்கள் இருக்கிறது சொல்கிறான். शाकम्भर्याः परं स्थानं ब्राह्मर्याः स्थानमुत्तमं श्रीरक्तदन्तास्थानं दुर्गास्थानं तदैव च विन्ध्याचलनिवासिन्याः स्थानं सर्वोत्तमोत्तमम् अन्नपूर्णा महास्थानं काञ्चीपुरम् अनुत्तमम्. ஸோ விந்தியாச்சல நிவாசினி, ஸோ விந்தியாச்சலம் விந்தியா மவுண்டன்ஸு, ஸோ வெஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடியது. அது சர்வ உத்தமோத்தமன்றா மேலான ஒரு ஸ்தானம் அந்த விந்தியாச்சலத்தில் இருக்கக்கூடியது. ஸோ நர்மதா ரிவர் கரையில் உள்ள இருக்கும் தேவிகளாக இருக்கும். அப்புறம் அன்னபூர்ணியும் காசிலையும் உட்காந்துருக்கா. பல இடங்களில் அன்னபூர்ணின்னு நம்ம பார்க்குறோம், மெயினாக காசியில் பார்க்குறோம். ஸோ அன்னபூர்ணியோட மகாஸ்தானமாக இருக்குது. காஞ்சிபுரம் அனுத்தமம், அது மேலான ஸ்தானம். அனுத்தமம்னு இதுக்கு மேலே உத்தமமான ஸ்தானம் இல்லைங்கிற மாதிரி காமாட்சியாக காஞ்சிபுரத்தில் வீட்டிருக்கேன். विन्ध्याचल निवासिन्याः स्थानं सर्वोत्तमोत्तमम् अन्नपूर्णा महास्थानं काञ्चीपुरम् अनुत्तमम्. भीमादेव्या परं स्थानं विमलास्थानमेव च श्रीचन्द्रला महास्थानं कौशिकी स्थानमेव च. அவ்வளோதான். பீமாதேவி அந்த தேவி இருக்கக்கூடிய ஸ்தானம், விமலாங்கிற தேவி இருக்கக்கூடிய ஸ்தானம், ஸ்ரீ சந்திரலா அப்படின்னு ஒரு தேவி அவளுடைய ஸ்தானம், கௌஷிகி தேவியாக இருக்கக்கூடிய. கௌஷிகி நமக்கு யார், சத்தியவதி தானே கௌஷிகி ரிவராக போனா. ஸோ அந்த கௌஷிகி ரிவரில் கரையிலே கௌஷிகின்னு தேவி இருக்கா போல் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஸ்தானம் இந்த இடங்கள் எல்லாமே முக்கியமாக பார்க்க வேண்டியது. भीमादेव्या परं स्थानं विमलास्थानं एव च श्रीचन्द्रला महास्थानं कौशिकी स्थानमेव च. नीलाम्बायाः परं स्थानं नीलपर्वतमस्तके ஜாம்பூநதேஸ்வரி स्थानं तथा श्रीनगरं शुभम्. அவ்வளோதான். ஸோ நீலபர்வதம், ஸோ நீலமலையெல்லாம் நம்ம பாகவத்தில் எல்லாம் இந்த மலைகள்லாம் பார்க்குறோம். மேலுமலையோட அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைகளை பார்க்குறோம், நீலமலைன்னு சொல்கிறோம். ஸோ அந்த நீலமலையில் இருக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கா, நீலாம்பா அப்படின்னே பேர், நீலாம்பாள்னு பேர் அவளுக்கு. அந்த ஸ்தானத்தை பார்க்கணும். ஜாம்பூநதேஸ்வரின்னு ஜாம்பூநதங்கிற ஒரு ரிவர், ஜாம்பூநத ரிவரோட கரையில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகர் இப்போ உள்ள ஸ்ரீநகர் தான். ஸோ அந்த இடத்துல இருக்கிற தேவி அவள் ஜாம்பூநதேஸ்வரியாக அங்கே இருக்கா. नीलाम्बायाः परं स्थानं नीलपर्वतमस्तके जाम्बूनदेश्वरी स्थानं तदा श्रीनगरं शुभम्. राधे कृष्ण मैम. ओके. गुह्यकाल्या महास्थानं नेपाले यत् प्रतिष्ठितं मीनाक्ष्याः परमं स्थानं यच्च प्रोक्तं चिदम्बरे. குஹ்யகாளி அப்படின்னு ஒரு தேவி இருக்கா, அவருடைய அது நேபாளில் இருக்காமே. நேபாளில் இருக்கக்கூடிய குஹ்யகாளிங்கிற ஒரு இடத்த பிரதிஷ்டிதம் நிலையாக கொண்டுள்ள அந்த இடம் நேபாளில். அப்புறம் மீனாட்சியோட ஸ்தானம் சிதம்பரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறா. நம்ம மதுரையிலான்னு சொல்கிறோம், நம்ம சித்த அம்பரம்னு எடுத்துக்க வேண்டிதான். அதாவது எல்லாத்துக்கும் சென்ட்ரல் பிளேஸு அதாவது ஆகாசத்திலேயே சித்து ரூபியாக மீனாட்சியாக இருக்கக்கூடிய இடம் முக்கியமான இடம். ஸோ சிதம்பரத்தில் இருக்குதுன்னு சொல்லும்போது இங்கே நம்ம ஊர் சிதம்பரம் மாதிரி தெரியல, ஏன்னா மதுரையில் இருக்குன்னு சொல்கிறோம் நம்ம மீனாட்சியோட டெம்பிள், அதனால சித்த அம்பரம். वेदारण्यं महास्थानं सुन्दर्याः अधिष्ठितम् एकाम्बरं महास्थानं परशक्त्या प्रतिष्ठितम्. ஸோ சுந்தரியாக சம்மதிஷ்டித்தம்னா சுந்தரிங்கிற பெயரோடு இருக்கக்கூடிய தேவியோடைய டெம்பிள் அங்கே நிலை கொண்டு அதிதிஷ்டிதம்னு என்னது, நான் அதிஷ்டிதம்னு சொன்னால் நிலை பெற்று அப்படி சுந்தரி ரூபமாக. அது வேதாரண்யம், இது நமக்கு தெரியுது, வேதாரண்யம் பிளேஸ் நமக்கு தெரியுது, அது ஒரு முக்கியமான இடம். அதே மாதிரி
பரசக்தியா பிரதிஷ்டிதம், பராசக்திங்கிற பெயரோடு இருக்கக்கூடிய அந்த நிலை பெற்றிருக்கக்கூடிய ஏகாம்பரம்னு ஒரு இடம். ஏகாம்பரம் நாதர் கிடையாது, இங்கே ஏகாம்பரம்னு ஒரு இடத்த சொல்கிறான். அப்படி ஒரு முக்கியமான இடம் இருக்கு. வேதாரண்யம் மகாஸ்தானம் சுந்தர்யாः சமதிஷ்டிதம் ஏகாம்பரம் மகாஸ்தானம் பரசக்த்யா பிரதிஷ்டிதம் महालसा परं स्थानं योगेश्वर्याः तथैव च तथा नीलसरस्वत्याः स्थानं चीनेषु विश्रुतम्. யோகேஸ்வரி அப்படிங்கிற பெயரோட மகாலசாங்கிற இடத்துல இருக்கா. அது மகாலசா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸு. யோகேஸ்வரியாக நான் அங்கே இருக்கேன்றான். அதே மாதிரி நீல சரஸ்வதி அவள் எங்கே இருக்கானா சீனாவில் இருக்காளாம். சீனேஷு விஸ்ருதம், சீனா கண்ட்ரியில் போக வேண்டியதான். ஸோ நீல சரஸ்வதி அங்கே இருக்கான்ட்டு. ஆனால் நமக்கு தெரிஞ்சு வெள்ளை சரஸ்வதி தான் நம்ம பார்த்துருக்கோம், கூத்தனூரில் உட்காந்துருக்கான் இல்லையா, வெள்ளை சரஸ்வதியாக. இங்கே நீல சரஸ்வதியாக சீனாவில் இருக்கான்றான். ஒரு நிமிஷம் இருக்கேன். மகாலசா பரம் ஸ்தானம் யோகேஸ்வர்யாः ததைவ ச ததா நீலசரஸ்வத்யாः ஸ்தானம் ஜீவேஷு விஸ்ருதம். वैद्यनाथे तु बगलास्थानं सर्वोत्तमं मतं श्रीमच्छ्रीभुवनेश्वर्याः मणिद्वीपं मम स्मृतम्. வைத்தியநாத்னு சொல்கிறோம் இல்லையா, வைத்தியநாத்னு அப்படின்னா நார்த் இந்தியாவில். ஸோ பகலான்னு இருக்காளாம், பகலா தேவியாக இருக்கான். ஸோ அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான இடம். ஸ்ரீபுவனேஸ்வரி, ஸ்ரீபுவனேஸ்வரி இருக்கக்கூடிய மணித்வீபம் மம ஸ்மிருதம். மம ஸ்ரீமத் புவனேஸ்வரி ஸ்தானம் என்ன மணித்வீபம்னுட்டான். என்னோட இடம் அதுதான்ப்பா, மணித்வீபம் தான் என்னோட இடம். அது புவனேஸ்வரி. ஏன்னா இருக்கிறதுல எல்லா தேவிகளுக்கும் தலைமையான தேவியை புவனேஸ்வரிங்கிற பேர் தான் சொல்கிறான். புவனங்களுக்கெல்லாம் அகிலாண்ட புவனத்துக்கும் ஈஸ்வரியாக இருக்கக்கூடிய ஒரு புவனேஸ்வரி. ஸோ அது என்னுடைய இடம் மணித்வீபம்ப்பா அப்படின்னு சொல்கிறான். ஸோ மணித்வீபத்தில் மனசால் நினச்சிக்க வேண்டியதான். வைத்யநாதே து மகளாஸ்தானம் சர்வோத்தமம் மதம் ஸ்ரீமத் ஸ்ரீபுவனேஸ்வர்யா மணித்வீபம் மம ஸ்மிருதம். श्रीमत् त्रिपुरभैरव्याः कामाख्या योनिमण्डलं भूमण्डले क्षेत्ररत्नं महामाया अधिवासितम्. இதில் ஆரம்பித்து 4 ஸ்லோகம் காமாக்கியா பற்றியே சொல்கிறேன். ஸ்ரீமத் திரிபுர பைரவியாக காமாக்கியாங்கிற பிளேஸில் யோனி மண்டலம், தேவியோட யோனி விழுந்த இடம் அது. அந்த இடம் வந்து பூமண்டலே க்ஷேத்திர ரத்னம்னுட்டான். இருக்கிற பூமியில் எல்லாத்துலேயுமே க்ஷேத்திரங்களில் எல்லாமே ரத்னமான க்ஷேத்திரம் இந்த காமாக்கியா. மகாமாயா அதிவாசிதம், மகாமாயா ரூபிணியான தேவி அவள் அங்கே அதிவாசம் பண்ணிட்டு இருக்கா காமாக்கியாவில். ஸ்ரீமத் திரிபுர பைரவ்யாः காமாக்யா யோனி மண்டலம் பூமண்டலே க்ஷேத்ரரத்னம் மகாமாயா அதிவாசிதம். न अतः परतरं स्थानं क्वचित् अस्ति धरातले प्रतिमातं भवेत् देवी यत्र साक्षात् रजस्वला. இதுக்கு மேலான ஒரு இடம் இல்லைப்பா பூமியில். தராத்தலை, தரான்னாலே பூமி, தராத்தலை பூமியில் இடத்துல வேற எந்த கோவில் இதை விட வசதியானது இல்லை, வேற ஸ்தானம் இல்லை. பிரதி மாதம் இந்த கோவிலில் தேவி வந்து ஒவ்வொரு மாதமே ரஜஸ்வலா ஆகிறாள். என்னது 3 நாள் விளக்கு இல்லை, அந்த வீட்டை விட்டு விளக்குற அந்த 3 நாள் தேவிக்கு தெரியுது. அது யோனி மண்டலம் விழுந்ததுனால அந்த தேவி தான் யோனியாக இருக்கிறேன்னு காட்டி கொடுக்குறான். எல்லா மாதமும் அது நடக்கும் அந்த கோவிலில் சொல்கிறேன். राधे कृष्ण मैम. तत्रत्या देवताः सर्वाः पर्वतात्मकतां गताः पर्वतेषु वसन्ति एव महत्यः देवता अपि. ஸோ தத்ரத்திய தேவதாக சர்வாக, அங்கே உள்ள தேவர்கள் எல்லாம், ஏன்னா எல்லா இடத்துலையும் தேவர்கள் இருப்பா. ஸோ அந்த காமாக்கியால் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் பர்வதாத்மகதாம்கதாக, தேவர்கள் எந்த ரூபத்தில் இருக்கான்னா அங்குள்ள மலை வடிவமாக இருக்கிறார்கள். ஸோ தேவி அங்கே உட்காந்து சுதி பண்ணிட்டு இருக்கா. எல்லாருமே காமாக்கியாவை பொறுத்த வரைக்கும் அங்குள்ள சுற்றி இருக்கக்கூடிய மலைகள் எல்லாமே தேவர்களாக இருக்கிறார்கள். ஸோ அந்த ரூபத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். பர்வத ஆத்மகதாம்கதாக, பர்வத ரூபமாக அங்கே நிலை பெற்று தேவியை ஸ்துதி பண்ணுறா. பர்வதேஷு வசந்தி ஏவ மகத்யக தேவதாக, மகான் தேவதைகள் எல்லாருமே அந்த பர்வத வடிவமாக அங்கே வசிக்கிறார்கள், அப்படி இருக்கிறார்கள்னு சொல்கிறாங்க. तत्रत्या देवताः सर्वाः
सर्वाः देवी रूपा स्मृता बुधैः न अतः परतरं स्थानं कामाख्या योनिमण्डलात्. அங்குள்ள பூமி எல்லாமே தத்ரத்தியாக பிருத்வி சர்வாக அங்குள்ள பூமி எல்லாமே தேவி ரூபா. ஸோ காமாக்கியாவோட என்டர் பண்ணாலே தேவியோட ரூபந்தான் அது. ஸோ அதனால நம்ம வந்து கோவில் அந்த கூட்டத்தில் போக முடியல, இல்லை அந்த டைமில் கோவில் சில அடைச்சி போட்டிருப்பா. நம்மளோட யோகம் அப்படி இருந்தானா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கவலைப்பட வேண்டாம், அந்த பூமி எல்லாமே தேவி ரூபந்தான். ஸோ அந்த பூமிக்கு போனாலே தேவியை பார்த்த மாதிரி தான். ஸோ தேவி ரூபா ஸ்மிருதா புதைஹி, படித்தவர்கள் பண்டிதர்கள்லாம் அப்படி தான் சொல்கிறா. ந அதப்பரதரம் ஸ்தானம், இதுக்கு மேலான ஒரு ஸ்தானம் காமாக்கிய யோனி மண்டலாத். இந்த காமாக்கியா என்று சொல்லக்கூடிய அந்த யோனி விழுந்த இடமாகப்பட்ட காமாக்கியை விட உயர்ந்த ஒரு ஸ்தானம் இல்லை. गायत्र्याश्च परं स्थानं श्रीमत्पुष्करम् ईरितम् अमरेशे चण्डिका स्यात् प्रभासे पुष्करेक्षिणी. ஓகே, காயத்ரி தேவிங்கிறக்கா புஷ்கரில் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போங்க. புஷ்கரில் காயத்ரி தேவி பெருசாக ஒரு டெம்பிள் இருக்குது. அதனால் அந்த கோவில் அந்த இதில் புஷ்கரத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அது. அப்புறம் அமரேஷம்ங்கிற ஒரு இடத்துல சண்டிகா தேவியாக இருக்கிறாள். பிரபாச சேத்திரத்தில் புஷ்கர ஈச்சணி, அதாவது தாமரை கண்களை உடையவள்ங்கிற பேரில் புஷ்கரேச்சணியாக அங்கே இதில் பிரபாச சேத்திரத்தில் இருக்கிறாள். नैमिषे तु महास्थाने देवी सालिङ्गधारिणी पुरुहूता पुष्कराक्षे आचाडौ च रतिस्तथा. நைமிஷாரண்யத்தில் லிங்கதாரிணி அப்படிங்கிற பெயரோட அங்கே தேவி இருக்கா. மகாஸ்தானம், அது உயர்ந்த ஸ்தானம். புருஹூதா புஷ்கராட்சே, புருஹூதாங்கிற புஷ்கராட்சம்ங்கிறது பிளேஸு. ஸோ அந்த இடத்துல புருஹூதா அப்படிங்கிற தேவியோட பேரங்க நன்றாக ஹவிசு கொடுக்கப்படுவள், சண்டிகோமம் நிறைய நடக்கப்பட்ட இடம் அப்படிங்கிற அர்த்தம் அதில். புருஹூத்தானே பேர் அவளுக்கு. ஸோ புருஹூத்தகான்னு ஒரு பேர் யாருக்கு உண்டு? புருஹூத்தக இந்திரனுக்கு பேர் புருஹூத்தக. ஏன்னா இந்திரனுக்கு மேலே நிறைய யாகம் யஜ்யம் எல்லாம் நடக்கிறது, அதனால அவனுக்கு பேர் புருஹூத்தக இந்திரனுக்கு. அதே மாதிரி இங்கே தேவியோட பேர் புருஹூதா புஷ்கராட்சம்ங்கிற ஒரு இடத்துல. அப்புறம் ஆஷாடம்ங்கிற ஒரு இடம், அந்த இடத்துல ரதி அப்படிங்கிற பெயரோடு இருக்கிறாள். चण्डमुण्डी महास्थाने दण्डिनी परमेश्वरी भारभूतौ भवेत् भूतिः नाकुले नकुलेश्वरी. ஸோ சண்டமுண்டிங்கிற ஒரு இடத்துல, அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்துல தண்டினி பரமேஸ்வரி அப்படிங்கிற தேவி. ஸோ தண்டினிங்கிற தேவி, தண்டினி இதெல்லாம் வந்து நமக்கு தேவியோட படையில் உள்ள தேவி, அந்த ஒரு ஸ்வரூபமாக தேவி குடிக்கொண்டிருக்கா. ஸோ பரமேஸ்வரியாக தண்டினியாக இருக்கிறாள். பாரபூதம் அப்படின்னு ஒரு இடம், அந்த இடத்துல பூதி அப்படிங்கிற பேரோட, பூத்தினாலே ஐஸ்வர்யம், பூத்தின்னு நார்மலாக லக்ஷ்மிக்கு பூத்தின்னு பேர். ஸோ விபூத்தின்னு அல்லது பூத்தின்னு சொன்னால் லக்ஷ்மின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அது மாதிரி ஐஸ்வர்யத்தை குறிக்கக்கூடிய தேவியாக பூத்தியாக பாரபூதம்ங்கிற இடத்துல இருக்கா. நாகுலம்ங்கிற இடத்துல நகுலேஸ்வரி தேவியாக இருக்கிறாள். நகுலேஸ்வரி நமக்கு ஃபேமஸ் இதாக இருக்குது. நகுலேஸ்வரி வேறு இடங்கள்ல கூட நம்ம பார்த்த மாதிரி இருக்குது. நகுலேஸ்வரி चन्द्रिका तु हरिश्चन्द्रे श्रीगिरौ शङ्करी स्मृता जप्येश्वरे त्रिशूला स्यात् सूक्ष्मा च आम्रतक ईश्वरे. ஆம்ராதகேஸ்வரன் ஒரு பிளேஸ். இதில் பிளேஸோட பேர் ஹரிச்சந்திரனே ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த இடத்துல சந்திரிகா ரூபமாக சந்திரிகா தேவியாக இருக்கா. அப்புறம் ஸ்ரீகிரவ் அப்படி ஒரு மலை, ஸ்ரீகிரின்னு ஒரு மலை. ஸோ அந்த மலையில் சாங்கரியாக இருக்கிறாள். ஜப்பியேஸ்வரி அப்படின்னு ஒரு பிளேஸ், ஜப்பியேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு பிளேஸு. ஸோ
அங்கே திரிசூலா தேவியாக இருக்கிறாள், சியாத் இருக்கிறாள். சூக்ஷ்மான்ற பேர் ஆம்ராதகேஸ்வரம்னு ஒரு இடத்துல சூக்ஷ்மா என்ற தேவியாக இருக்கிறாள். चन्द्रिकातो हरिश्चन्द्रे श्रीगिरौ शङ्करी स्मृता जप्येश्वरे त्रिशूला स्यात् सूक्ष्मा च आम्रादकेश्वरे शाङ्करी तु महाकाले शर्वाणि मध्यमाभिधे केदाराख्ये महाक्षेत्रे देवी सा मार्गदायिनी. ஸோ மகாகால், அது என்னது, மகாகாலேஸ்வரர் உஜ்ஜைன். ஸோ அந்த இடத்துல அவள் வந்து சாங்கரி தேவியாக இருக்கிறாள். அப்புறம் ஷர்வாணி, மத்தியமாங்கிற ஒரு இடத்துல ஷர்வாணிங்கிற பேரில் இருக்கா. ஷர்வாணி, சாங்கரி எல்லாமே சிவனோட சம்மந்தப்பட்டது. அப்படியே சிவன் வந்து ஷர்வான்னு சொல்கிறோம், இவள் ஷர்வாணின்றோம். அங்கே சங்கரன்னா இங்கே சாங்கரின்றோம். அப்புறம் கேதாரத்தில் போனோம்னா அந்த மகாக்ஷேத்திரத்தில் மார்கதாயினிங்கிற பேரோடு இருக்கா. தேவியோட பேர் அங்கே மார்கதாயினி, வழிகாட்டுபவள் அப்படின்னு இருக்கா. शाङ्करी तु महाकाले शर्वाणि मध्यमाकृते केदाराख्ये महाक्षेत्रे देवी सा मार्गदायिनी. भैरवाख्ये भैरवी सा गयायां मङ्गला स्मृता स्थानुप्रिया कुरुक्षेत्रे स्वायम्भुवी अपि नाकुले. பைரவிங்கிற பெயரோட பைரவ அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கா. கயாவில் போனோம்னா மங்களான்னு பேர் அவளுக்கு. ஸ்தானுப்பிரியா குருஷேத்திரத்தில் போனோம்னா ஸ்தானுப்பிரியாங்கிற பேரில், ஸ்தானுங்கிறது சிவனுக்கு பிரியமானவள் ஸ்தானுப்பிரியா. ஸோ ஸ்தானுப்பிரியாவாக குருஷேத்திரத்தில் இருக்கா. சுவாயம்புவி நாகுலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல சுவாயம்புவி அப்படிங்கிற பேரோடு இருக்கா. சுவாயம்பு மனுவோடு கவுண்டர் பார்ட் மாதிரி சுவாயம்புவியாக இருக்கிறாள். भैरवाख्ये भैरवी सा गयायां मङ्गला स्मृता स्थानुप्रिया कुरुक्षेत्रे स्वायम्भुवी अपि नाकुले. राधे कृष्ण मैम. कनकले भवेत् उग्रा विश्वेशा विमलेश्वरे अट्टहासे महानन्दा महेन्द्रे तु महान्तका. கனகலம் அப்படின்னு ஒரு ஊர், அங்கே துர்கா தேவியாக இருக்கிறாள். விஸ்வேஷா அங்கே ஊரில் விஸ்வேஷ்னு ஊர் பேர், சாரி விமலேஸ்வரத்தில் தான் விஸ்வேஷா அப்படிங்கிற பேரோடு இருக்கா. உலகத்துக்கே ஈசானியாக, உலகத்தை காப்பவளாக விஸ்வேஷாங்கிற பேரில் விமலேஸ்வரம்ங்கிற ஊரில் இருக்கா. அட்டகாசங்கிற ஊர் பேர் அட்டகாசம். அதில் மகா ஆனந்தமாக இருக்கக்கூடியவளாக அட்டகாசங்கிற ஊரில் இருக்கா. மகேந்திர மலைன்னு வச்சுக்கலாம். மகேந்திர மலை, அந்த மலையில் இருக்கும்போது மகாந்தகா அதான் மகாந்தகன்னு சிவனுக்கு பேர். இவள் மகா அந்தகா, முடிப்பவள், எல்லாரையும் முடிப்பவள்ங்கிற பேரில் மகாந்தகாங்கிற பேரில் மகேந்திர மலையில் இருக்கா. कनकले भवेत् उग्रा विश्वेशा विमलेश्वरे अट्टहासे महानन्दा महेन्द्रे तु महान्तका. भीमे भीमेश्वरी प्रोक्ता स्थाने वस्त्रापते पुनः भवानी शङ्करी प्रोक्ता रुद्राणी तु अर्धकोटिके. பீமா ஒரு பிளேஸ். ஸோ பீமா சங்கர் கடமாக இருக்கும். பீமாங்கிற இடத்துல பீமேஸ்வரியாக இருக்கிறாள். அப்புறம் வஸ்திராபதம் அப்படிங்கிற ஊர், அந்த இடத்துல பவானி அப்படிங்கிற பேரில் இருக்கா. சாங்கரி அப்படி, அதுவும் அவளோட பேர். பவானின்னு சொல்கிறா, சாங்கரின்னு சொல்கிறா, புரோக்தா சொல்லப்படுகிறாள். அர்த்தகோட்டிக்கே ருத்ராணி, அர்த்தகோடிகா அப்படின்னு ஒரு ஊர், அந்த இடத்துல அவளுக்கு பேர் ருத்ராணி. भीमेश्वरी प्रोक्ता स्थाने वस्त्रापते पुनः भवानी शङ्करी प्रोक्ता रुद्राणी तु अर्धकोटिके. अभिमुक्ते विशालाक्षी महाभागा महालये गोकर्णे भद्रकर्णी स्यात् भद्रा स्यात् भद्रकर्णिके. அபிமுக்த க்ஷேத்திரம்னா காசி. ஸோ காசியில் போய் நம்ம எல்லோரும் போகணும்னு நினச்சிப்போம் இல்லையா. அபிமுக்தா அங்கே போயாச்சுன்னா நம்மளை விடமாட்டா, நேராக தங்கிட்ட அழிச்சிக்கக்கூடிய க்ஷேத்திரமாக இருக்குது அந்த காசி. ஸோ அங்கே விசாலாட்சியாக இருக்கிறாள். காசியில் விசாலாட்சி. மகாபாகா மகாலயம்ங்கிற ஒரு பிளேஸில் மகாபாகா அப்படிங்கிற பேரோடு இருக்கா. கோகர்ண க்ஷேத்திரத்தில்
பத்ரகர்ணின்னு என்ன அர்த்தம்? நல்ல பத்திரமான மங்களமான காதுகளை உடையவள்னு அர்த்தம். பத்ரகர்ணியாக கோகர்ண கஷேத்திரத்தில் இருக்கா. கோகர்ணா கர்நாடகா இல்லையா அது. பத்ரா சியாத்து பத்ரகர்ணிகே, பத்ரகர்ணிகம்ங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. அதில் பத்ராங்கிற பேரோடு, மங்களத்தை தருவோங்கிற பேரோடு, பத்ரான்னு பேரோடு இருக்காவும். अविमुक्ते विशालाक्षी महाभागा महालये गोकर्णे भद्रकर्णी स्यात् भद्रास्या भद्रकर्णिके उत्पलाक्षी सुवर्णाक्षे स्थान्वीशा स्थानुसंज्ञके कमलालये तु कमला प्रचण्डा चगलण्डके. அப்பா ஸோ சுவர்ணாக்ஷே, சுவர்ணாட்சங்கிற ஒரு இடத்துல உத்பலாட்சிங்கிற பேரோடு இருக்கான். ஸோ நல்ல விரிந்த கண்களை உடையவள்னு அர்த்தம் உத்பலாட்சி. அப்புறம் ஸ்தானவீஷான்னு, இது ஸ்தானுடைய மனைவி, ஸ்தானுடைய ஈஷன் ஈஷானியாக இருக்கிறாள். ஸ்தானவீஷானே பேர் அவளுக்கு. எங்கே? ஸ்தானுங்கிற ஊரில் ஸ்தான்வீஷா அப்படிங்கிற பேரில் இருக்கா. கமலாலயத்தில் கமலாவாக இருக்கிறாள். கமலாலயங்கிறது நமக்கு தெரிஞ்சு, நம்ம கமலாலய கோலம் திருவாரூர், அங்கே கமலாம்பாளா இருக்கா தெரியல, கமலான்னு இருக்கா. அப்புறம் சாகல மண்டகம்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் பிரச்சண்டாதேவியாக இருக்கா அவள். उत्पलाक्षी सुवर्णाक्षी स्थान्वीशा स्थानुसंज्ञके कमलालये तु कमला प्रचण्डा चगलण्डके कुरण्डले त्रिसन्ध्या स्यात् मा कोटे मुकुटेश्वरी मण्डलेशे शाण्डकी स्यात् काली कालञ्जरे पुनः. குரண்டலங்கிற இடத்துல திரிசந்தியான்னு பேரோடு இருக்காவள். மாக்கோட்டங்கிற இடத்துல முகுடேஸ்வரின்னு பேர். ஸோ மண்டலேஷம்ங்கிற ஒரு இடம், மண்டலேஷத்தில் ஷாண்டகி அப்படின்னு ஷண்டியாக இருக்கா, ஷாண்டகியாக இருக்கா. காளி காலஞ்சரம் நமக்கு தெரியும், காலஞ்சரம் பிளேஸ் அது. ஸோ அந்த காலஞ்சரத்தில் காளியாக இருக்கிறாள். कुरण्डले त्रिसन्ध्या स्यात् मा कोटे मुकुटेश्वरी मण्डलेशे शाण्डकी स्यात् काली कालञ्जरे पुनः. शङ्कुकर्णे ध्वनिः प्रोक्ता स्थूला स्यात् स्थूलकेश्वरे ज्ञानिनां हृदयाम्बोजे हृल्लेखा परमेश्वरी. சங்குகர்ணம்ங்கிற ஒரு இடத்துல துவனிங்கிற பேரோடு இருக்கா. அப்புறம் ஸ்தூலகேஸ்வரம் அப்படின்னு ஒரு இடம், அதில் ஸ்தூலான்னே அவள் பேர். ஆனால் ஹிருதயத்தில் எல்லா ஞானிகளுமே ஹிருதயத்தில் தேவியை பூட்டி வச்சுன்னு தியானம் பண்ணுறாளே, அப்போ அவளுக்கு பேர் என்னென்னா ஹிருல்லேகா. ஹ்ரீம், அதான் ஹிருல்லேகா. ஹ்ரீம்ங்கிற அக்ஷரம் பீஜாட்சரமானது ஒரு மூர்த்தி வடிவத்தை எடுக்கும் பொழுது அதுக்கு ஹிருல்லேகான்னு பேராயிடும். அந்த ஹ்ரீம் அக்ஷரத்தை தான் அவள் தியானம் பண்ணுறா. அதனால அங்கே ஹிருல்லேகா தேவியாக அவர்களுடைய ஹிருதயத்தில் இருக்கிறாள். राधे कृष्णा मैम. प्रोक्तानि इमानि स्थानानि देव्याः प्रियतमानि च तत्तक्षेत्रस्य माहात्म्यं श्रुत्वा पूर्वं नगोत्तम. மலைகளில் சிறந்தவனே, மலையரசனே, ஹிமவானி, இமானி ஸ்தானானி புரோக்தானி, நிறைய பிளேஸ் கேட்டாய், நான் சொல்லியாச்சுப்பான்ட்டான். ஸ்தானானி புரோக்தானி உனக்கு சொல்லப்பட்டது. தேவியாக பிரியதமானிச்ச, தேவிகளுக்கெல்லாம் பிரியமானது. ஸோ எனக்கு பிரியமானது சொல்லாமல் தேவியாக எல்லா தேவிகளுக்கும் பிரியமான இடங்கள் இவை எல்லாமே. தத்தத் க்ஷேத்திரஸ்ய மகாத்மியம், அந்தந்த க்ஷேத்திர மகாத்மியத்தை கேட்கணும். சுத்வா பூர்வம், முதல்ல அதை கேட்கணும். க்ஷேத்திரத்தோட மகிமையை தெரிஞ்சுன்னு அந்த க்ஷேத்திரத்தை விசிட் பண்ணால் நமக்கு அதோட புரிதலே ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா. ஒன்றுமே தெரியாமல் போய் நம்ம கோவிலை பார்க்குறதுக்கும் அது கோவிலோட பூர்வ சரித்திரத்தை தெரிஞ்சுன்னு பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறான். तद् उक्तेन विधानेन पश्चात् देवीं प्रपूजयेत् अथवा सर्वक्षेत्राणि काश्यां सन्ति नगोत्तम. நகோத்தம ஹிமவானே, தது உக்தேன விதானேன. ஸோ நல்ல டீட்டெயிலாக விதானமாக அழகாக சொல்லியாச்சு. பஷா தேவி பிரபூஜையேத். ஸோ அதில் சொல்லியிருக்கும்
நீ வந்து தேவியோட மகாத்மா அந்த க்ஷேத்திர இதெல்லாம் படிக்கிறோச்சே அதில் எப்படி அந்த தேவியை பூஜை பண்ணணுங்கிற அந்த விதானம் அந்த முறை அதுவும் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அது தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் பஷாத் தேவி பிரபூஜேத் அதுபடி அந்த விதானப்படி நீ பூஜை பண்ணணும். அதுவா சர்வக்ஷேத்ராணி காஷ்யாம் சந்தின கௌதம. சரி, எல்லா க்ஷேத்திரத்தோட புண்ணியமும் எங்கே இருக்குன்னா காசியில் இருக்குன்ட்டான். நீ அங்கே போனாலே போருன்றா. இப்போ ஸோ சர்வக்ஷேத்ராணி எல்லா க்ஷேத்திரங்களும் புண்ணியக்ஷேத்திரங்களோட பிரயோஜனமும் புண்ணியமும் காஷ்யாம் சந்தி காசியில் இருக்கிறது. अतः तत्र वसेत् नित्यं देवी भक्तिपरायणः तानि स्थानानि सम्पश्यन् जपन् देवीं निरन्तरम्. அத்தக அதனால் நித்தியம் வசே தத்ர அங்கே டெய்லி போய் அங்கே குடியிரு அப்படிங்கிறா. தேவி பக்தி பராயணக தேவியோட பக்தியை பண்ணிக்கொண்டு அந்த காசி க்ஷேத்திரத்தில் போய் இருந்துக்கோ. தானி ஸ்தானானி சம்பஷ்யன். ஸோ அந்த இடங்கள் எல்லாம் பார்த்துண்டு இந்த காசியில் போய் பார்த்துக்கொண்டு ஜபன் தேவியும் நிரந்தரம் தேவியை ஜபிச்சுண்டே அங்கே இரு, இடைவிடாமல் ஜபிச்சுட்டு அந்த காசி க்ஷேத்திரத்தில் போய் வசிச்சுன்றுன்னு சொல்கிறான். ध्यायन् तच्चरणाम्बोजं मुक्तः भवति बन्धनात् इमानि देवी नामानि प्रातः उत्थाय यः पठेत्. ஸோ தச்சரணாம்போஜம் அந்த தேவியோடைய சரண தாமரை பாதங்களை தியானித்து கொண்டு பந்தனாத் முக்தகா பவதி இந்த பந்தம் இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபட முடியும். ஏன்னா காசி கஷேத்திரத்துக்கு போனாலே முக்தின்னு சொல்லிடுறாளே, அதனால அந்த பந்தத்திலிருந்து விடுதலை அடையலாம். இமானி தேவி நாமானி இதெல்லாம் தேவியோடைய பெயர்கள். பிராத்தருத்தாய எப்படி காலங்காத்தால எழுந்திருந்து இந்த சாப்டர் படிக்க வேண்டிதான். படித்தாலே அப்போ நம்ம 108 பெயர்கள் நம்ம பார்த்தோம். இப்போ நிறைய கிட்டத்தட்ட 108 ஸ்தலம் இருக்குவான்னு எண்ணி பார்த்தா தெரியும். ஸோ இந்த இடங்களை எல்லாம் படித்தானாலே பஸ்மி பவந்தி பாபானின்னு வருது அடுத்ததில் இல்லை. பஸ்மி பவந்தி பாபானி தத்ஷனாத் நக சத்வரம் ஸ்ராத்தகாலே படேத் ஏதானி அமலானி த்விஜாக்ரதஹ. ஸோ நம்முடைய பாவங்கள் எல்லாம் பஸ்மி பவந்தி பஸ்மமாக போயிடும், பாவங்கள்லாம் எரிக்கப்படும். இந்த பெயர்லாம் சொன்னாலே போயிடும். அந்த க்ஷணமே தட்சணாத் அந்த க்ஷணமே ஹே நக ஹே ஹிமவானி சத்வரம் உடனடியாக ஸ்ராத்தகாலே த்விஜாகிரதக அதாவது ஸ்ராத்தம் நடக்கிறது. அப்போ இந்த பிராமணோத்தமர்கள்லாம் உட்காண்டிருப்பா. அந்த சமயத்தில் படேத்து ஏத்தத்து ஏதானி அமலானி இந்த அமலமான பெயர்களை எல்லாம் யார் படிக்கிறார்களோ அவளுக்கெல்லாம் அந்த பாவங்கள் எரிக்கப்பட்டுவிடும். मुक्ताः तत्पितरः सर्वे प्रयान्ति परमां गतिम् अधुना कथयिष्यामि व्रतानि तव सुव्रत. ஸோ முக்தாகா இப்படி எல்லாம் முக்தி அடைந்து விட்டு தத் பிதரக சர்வே. ஸோ அந்த பித்திருக்கள் லோகத்தில் போய் உட்காந்துருப்பா. இவ முன்னோர்கள்லாம் யாரெல்லாம் பித்திருக்கள் லோகத்தில் இருக்காளோ அவளுக்கே முக்தி கிடச்சிடுன்றான். அங்கே இருக்கிறவாளுக்கே இவன் இங்கே பண்ணுற இந்த பெயர்களை சொல்கிறது கோவிலுக்கு போகிறது இதனால முக்தி அடைந்து விடுவார்கள். பிரயாந்தி பரமாம் கதியும் அவர்களுக்கு உயர்கதிகள் கிடைக்கும். அதுனா கதைஷாமி இப்போ நீ கேட்டே அடுத்தது கோவில்களை பற்றி கேட்டேன். விரதங்கள் உனக்கு என்ன விரதம் இருக்கணும்னு கேட்டேன். அந்த விரதத்தை பற்றி நான் சொல்கிறேன். சுப்ரத நல்ல விரதத்தோடு கூடிய ஹிமவானே உனக்கு நான் இந்த என்னுடைய விரதங்களை பற்றி இப்போ சொல்கிறேன்னு ஆரம்பிக்கிறேன். नारीभिः च नरैः चैव कर्तव्यानि प्रयत्नतः व्रतम् अनन्त तृतीयाख्यं रसकल्याणि निव्रतम्. அடுத்த ஸ்லோகமும் சேர்த்து படிச்சிருங்க.
आर्द्र आनन्दकरं नाम्ना तृतीयाया व्रतं च यत् शुक्रवार व्रतं चैव तथा कृष्ण चतुर्दशी. ஸோ விரதம் என்னெல்லாம்னா பெண்களும் ஆண்களும் செய்யலாம். நாரீபிஷ்ட நரைஷ்சைவ, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம். கர்த்தவியானிக்கு செய்யணும், பிரயத்னத்தக முயற்சியோடு இந்த செய்யணும். அதுக்கு 3 விதமான விரதத்தோடு பெயர்களை சொல்லிருக்கா. இந்த விரதம்லாம் நமக்கு பெயர் கூட தெரியாது. அனந்த திருத்தியா ஆக்கியம் விரதம், அதாவது 3 அனந்த திருத்தியானே பேர். அந்த விரதத்துக்கு பேரே அனந்த திருத்தியா. இந்த அனந்த திருத்தியாக்கெல்லாம் என்ன செய்யணும் ஏ செய்யணும் நமக்கு தெரியாது. அது எதே புக்கில் இருந்தால் பார்க்கலாம், அப்புறமா புரியறதா பார்க்கலாம். அது மாதிரி ரசகல்யாணி அப்படின்னு ஒரு விரதம். ஸோ ரசகல்யாணிங்கிற விரதம். அப்புறம் ஆர்திர ஆனந்தகரம் அப்படின்னு 3வது விரதம். திருத்தியாயாக விரதம் செய்யத்து. இப்படி 3 விதமான விரதங்கள் இருக்குது. அதை ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கடைப்பிடிக்கணும். சுக்கிரவார விரதம், வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை விரதம் நமக்கு தெரியும், அது வந்து நமக்கு தெரிஞ்ச விரதம். ஸோ வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும். செய்வ ததா கிருஷ்ண சதுர்தசி, கிருஷ்ணபட்சத்தில் உள்ள சதுர்தசி இது காலத்தில் அன்றைக்கி நம்ம விசேஷமாக தேவி மகாத்மையெல்லாம் படிக்கிறோம் இல்லையா. ஸோ அதுவும் என்னுடைய விரதத்துக்கு உகந்த நாள்னு சொல்கிறோம். नारीभिः च नरैः च एव कर्तव्यानि प्रयत्नतः व्रतम् अनन्त तृतीया आख्यं रसकल्याणी व्रतम् आनन्दकरं नाम्ना तृतीयाया व्रतं च यत् शुक्रवार व्रतं चैव तथा कृष्ण चतुर्दशी. भौमवार व्रतं चैव प्रदोष व्रतमेव च यत्र देवः महादेवः देवीं संस्थाप्य विष्टरे. அடுத்த ஸ்லோகம். நிருத்யம் नृत्यं करोति पुरतः सार्धं देवैः निशामुखे तत्र उपोष्य रजन्यादौ प्रदोषे पूजयेत् शिवाम्. பௌமவார விரதம்னு சொன்னாலே செவ்வாய்க்கிழமை விரதம். பௌமவாரம்னு சொன்னாலே செவ்வாய்க்கிழமைக்கு பௌமவாரம்னு பேர். ஸோ செவ்வாய்க்கிழமை விரதம், பிரதோஷ விரதமே வச்சா பிரதோஷ காலத்தில் செய்யக்கூடிய விரதம். அப்புறம் எத்தனை தேவக மகாதேவன், அந்த டைமில் மகாதேவகனாகப்பட்ட சிவன் தேவியும் சம்ஸ்தாபி விஷ்டரே, தேவியை உட்காத்தி வைப்பாரா. ஒரு விஷ்டரம்னா இது பாய், புல்பாய். ஸோ புல்பாயில் தேவியை உட்காத்தி வச்சு, பார்வதியை உட்காத்தி வச்சு புறத்தக நிருத்தியம் கரோதி, அவங்க முன்னாடி டான்ஸ் ஆடுறார். இந்த செவ்வாய்க்கிழமை விரதத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. தேவியே அவரே தேவியாக பாவிக்கிறார். தன்னுடைய மனைவியானா கூட அவளை அங்கே உட்காத்தி தேவியா இல்லை அதை மகாதேவின்னு வச்சுக்கலாம். பார்வதின்னு எடுத்துக்காருன்னா மகாதேவியா அப்படி அங்கே உட்காத்தி வச்சு ஆவாகனம் பண்ணி அந்த அவளுக்கு முன்னாடி தான் நிருத்தியம் கரோதி. ஏன்னா ஆனந்த தாண்டவம், அவருக்கு சந்தோஷம், அப்படி ஆடுவர் அவர். சார்தம் தேவைகி நிஷாமுகே. நிஷாமுகேன்னு ராத்திரிக்கு முன்னாடி வரக்கூடிய ஈவினிங் பிரதோஷ காலம். ஈவினிங் பிரதோஷ காலத்தில் தேவி அங்கே புல்பாயில் உட்காத்தி வச்சு தானும் தேவர்களும் சேர்ந்து எல்லாருமே அந்த டான்ஸ் ஆடுகிறார்கள். நிஷாமுகம்னு சொன்னது ராத்திரிக்கு முன்னாடி உள்ள பிரதோஷ காலம். தத்ர உபவுஷ்ய ரஜினி ஆதவ் பிரதேசே, இருட்டுக்கு முன்னாடி உள்ள பிரதோஷ காலம், சாயங்கால பிரதோஷ காலத்தில் உபவாசம் இருந்து, உபவுஷ்யான்னு சொன்னா தேவியோட பக்கத்தில் இருக்கிறதுக்கு உபவுஷ்யான்னு பேர். ஆனால் உபவாசம்ங்கிறதுக்கு உபவுஷ்யா தான். ஸோ உபவாசம் இருந்து அந்த பிரதோஷ காலத்தில் பூஜையே சிவாம். ஸோ அன்றைக்கி இந்த பௌமவாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் எப்படின்னா சாயங்கால நேரத்தில் விரதம் இருந்து தேவியை பூஜை பண்ணணும், பட்டினி கிடக்கணும். அப்போது प्रदोषव्रतमेव च यत्र देवः महादेवः देवीं संस्थाप्य विष्टरे नृत्यं करोति पुरतः सार्धं देवैः निशामुखे तत्र उद्घोष्य रजनी आदौ प्रदोषे पूजयेत् शिवम्. प्रतिपक्षं विशेषेण तद्देवी प्रीतिकारकं सोमवार व्रतं चैव मम अति प्रियकृत् नग. நக ஹிமவானே பிரதிபக்ஷம் விசேஷேன, அதாவது பிரதிபக்ஷம்னா ஒவ்வொரு வேலை, காலை வேலையில் ஒன்று வருது, சாயங்காலம் ஒன்று வருது, 2 வேளையும் பிரதோஷம் வருது. ஸோ அப்படி 2 பிரதோஷம், அதுலேயும் தத் தேவி பிரீத்திகாரகம். ஸோ அது தேவியோட பிரியத்து காரணம். 2 வேளையுமே பூஜை பண்ணலாம். காலை பிரதோஷ சமயத்துலேயும் பூஜை பண்ணலாம், சாயங்கால பிரதோஷ சமயத்துலேயும் பண்ணலாம். பிரதிபக்ஷம்னா ஒவ்வொரு வேளையும் பண்ணலாம். ஸோ சோமவார விரதம் செய்வா, அது மாதிரி சோமவாரத்தில் பண்ணக்கூடிய விரதம் அதான் செவ்வாய்க்கிழமை தான். சாரி, திங்கள். சோமவாரங்கிற திங்கக்கிழமை. சோமன்னா இது இல்லையா, சந்திரன் இல்லையா, திங்கள். ஸோ திங்கக்கிழமை உள்ள விரதமும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறா. மம அதி பிரியக்கிருத்து நக, எனக்கு ரொம்ப பிரியமானது. ஸோ திங்கக்கிழமை விரதம் எல்லா நாட்களுக்குமே தேவிக்கு உகந்தது தான். என்றைக்கு முடியுமோ அன்றைக்கி விரதம் இருக்க வேண்டியதான்.
प्रतिपक्षं विशेषेण तद्देवी प्रीतिकारकं सोमवारव्रतं च एव मम अतिप्रियः तत्रापि देवीं सम्पूज्य रात्रौ भोजनम् आचरेत् नवरात्रद्वयं चैव व्रतं प्रीतिकरं मम. ஸோ அந்த திங்கக்கிழமையும் அந்த மாதிரி பண்ணலாம். சாயந்தரமும் இந்த காலம்பரம் பூஜை பண்ணிவிட்டு ராத்திரி நேரத்தில் மட்டும் போஜனம் ஆச்சரேத்து. ஸோ பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ராத்திரி மட்டும் ஒரு வேளை சாப்பிடலாம். நவராத்திர துவயம் செய்வார். 2 நவராத்திரி, மொத்தம் 4 நவராத்திரி இருக்குது சொல்கிறார். 2 நவராத்திரி முக்கியமாக சொல்லப்படுறது ஆவணி மாதம் வரக்கூடியது மெயினாக. அப்புறம் இந்த வசந்த நவராத்திரின்னு சித்திர மாதத்தில் வருது. ஸோ இந்த 2 நவராத்திரியும் ரொம்ப பிரீதிகரம் மாமான்றா, எனக்கு ரொம்ப பிரீதியானது. ஸோ இந்த வசந்த நவராத்திரி, அப்புறம் நார்மலாக நம்ம கொண்டாடுற நவராத்திரி, அது என்ன நவராத்திரின்னு பேர் தெரியல, சாரதா நவராத்திரி அது. ஆமாம், வசந்த நவராத்திரி. அந்த 2 அதான், அந்த நவராத்திரி 2 ரொம்ப விசேஷம் எனக்குன்னு சொல்கிறான். சாரதாங்கிறது சரத் காலத்துல வருதுனாலயா? இருக்கும்பா. ஓகே. தத்ராபி தேவீம் சம்பூஜ்ய ராத்ரௌ போஜனமாச்சரே நவராத்ரத்வயம் சைவ व्रतं प्रीतिकरं मम. एवम् अन्यानि अपि विभो नित्यनैमित्तिकानि च व्रतानि कुरुते यः वै मत्प्रीत्यर्थं विमत्सरः. தத்ராபி ஓகே. ஏவம் அந்யானி அபி விபோ, இதை மாதிரி மற்றவைகள் ஹே ஹிமவானே நித்ய நைமித்திகானிச்சா, இதை மாதிரி பல விரதங்கள் இருக்குப்பா. நித்தியமாக பண்ணக்கூடியது, ஒரு நிமித்தம் காரணமாக ஒரு இது வருது, சஷ்டி வரும்போது விசேஷமாக, தீபாவளிக்கு அப்புறம் வரக்கூடிய சஷ்டிக்கு சுப்பிரமணிய விசேஷமாக இருக்குது. அது மாதிரி தேவிக்கு வந்து நவராத்திரி விசேஷமாக இருக்குது. அப்படி நிமித்தமாக வரக்கூடிய காலத்திலையும் நித்தியமே பண்ணக்கூடிய விரதங்கள். விரதானி குருத்தேயகா, இந்த விரதங்களெல்லாம் யார் செய்கிறானோ மத்பிரீத்தியர்த்தம், எனக்கு பிரீதியாக, இல்லையா இதம் நம்மமான்னு சொல்லிட்டு பண்ணணும். எல்லாமே நான் பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது. எல்லாமே உனக்கு அர்ப்பணமாக அப்படி பண்ணும்போது மத்சரக, எந்த விதமான மாத்சரியம் போட்டாபோட்டிக்காகவோ இல்லை அந்த பொறாமையினாலேயோ பண்ணாமல் இருந்தால் இந்த மாதிரி பல விரதங்கள் இந்த மாதிரி செய்யலாம் இருக்குன்னு சொல்கிறோம். प्राप्नोति मम सायुज्यं स मे भक्तः स मे प्रियः उत्सवान् अपि कुर्वीत दोलोत्सवमुखान् विभो. ஸோ அவனுக்கு என்னுடைய சாயுஜ்யம் கிடைக்கும்ன்றா கடைசியில். மே பக்தக, என்னுடைய பக்தன் அந்த மாதிரி பண்ணும்போது அவன் சமே பிரியக, எனக்கு ரொம்ப பிரியமானவன், அவன் கடைசியில் சாயுஜ்யத்தை அடைவான், என் கூட ஐக்கியமாவான். உற்சவான் அபி குர்வீத்த, வெறும் விரதத்தை கடைபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, விரதத்தோடு நிற்கப்படாது, உற்சவம் பண்ணணும். தோளோத்சவம், ஊஞ்சல் உற்சவம் இல்லையா, அதை முன்னிட்டு கொண்டு, ஊஞ்சல் உற்சவம் இல்லை முக்கியமான உற்சவம், முக்கானாலே முக்கியமானதுன்னு அர்த்தம். ஸோ டோலோத்சவம் மாதிரி முக்கியமான உற்சவங்கள் எல்லாம் எனக்கு செய்ய வேண்டும். शयनोत्सवं तथा कुर्यात् तथा जागरणोत्सवं रथोत्सवं च मे कुर्यात् दमनोत्सवमेव च. சயனோத்சவம் பண்ணணும். சயனோத்சவம்னா ராத்திரி நேரத்தில் பகவானை சயன படுக்கையில் போட்டு அது ஒரு உற்சவம். ஸோ குறியாது. ஜாகரண உற்சவம், அது மாதிரி காலையில் எழுந்திருக்கும் போது சுப்பிரபாதம் பாடி எழுப்பிடும் இல்லையா பகவானை, அது ஒரு உற்சவம். அப்புறம் ரதோத்சவம், பகவானை ரதத்தில் கொண்டு போய் அந்த ரதோத்சவம் பண்ணணும். அப்புறம் தமனோத்சவம்னு சொன்னான்னா இந்த அசுரர்கள்லாம் அடக்கிறார் இல்லையா, அதை ஒரு உற்சவமாக கொண்டாடணுங்கிறான். தேவி வந்து அசுரர்களெல்லாம் அடக்கிறது. ஏன்னா மெயினாக தேவியை பார்த்தோம்னா ஏகப்பட்ட அசுரர்களை வதம் பண்ணுறா, அதுக்குன்னே அவதாரம் எடுக்கிறாள். ஸோ அதனால அவளுக்கு வந்து இந்த அசுரரை அடக்கக்கூடியதா விதமாக ஒரு உற்சவம் கொண்டாடுறாங்கிறான். சண்டி ஹோமம் எல்லாம் பண்ணி அது ஒரு உற்சவமாக பண்ண வேண்டியதான். தீபாவளி நரகாசுரனை கொண்டு, அது வந்து நரகன் கேட்டுண்டார், அது விஷ்ணு. ஓகே. சயனோத்சவம் शयनोत्सवं तदा कुर्यात् तथा जागरणोत्सवं रथोत्सवं च मे कुर्यात् दमनोत्सवम् एव च.
पवित्रोत्सवम् एव अपि श्रावणे प्रीतिकारकं मम भक्तः सदा कुर्यात् एवम् अन्यान् महोत्सवान्. பவித்ரோத்சவம் நரசிம்மர் கோயிலில் பண்ணுறாது ஒழுங்கா பவித்ரோத்சவம் பண்ணி எல்லாருக்கும் சரணு கொடுப்பா இல்லையா. ஸோ பவித்ரோத்சவம் பண்ணலாம். ஸ்ராவண மாசத்துல ஆவணி மாசத்துல பிரீத்திகாரகம் எனக்கு பிரீத்தி கொடுக்கக்கூடியதுன்றா நரசிம்மரோட தேவி இருக்காரு தேவி. ஸோ ஆவணி மாசத்துல அது பண்ணணும். மம பக்தக சதா குறியாத்து எப்போதுமே பண்ணணும் அதங்கிறா. ஏவம் அந்யான் மகோத்சவான் இது தவிர வேற மகோத்சவங்கள்லாம் இருக்கு உற்சவங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் கூட பண்ணணும். पवित्रोत्सवम् एव अपि श्रावणे प्रीतिकारकं मम भक्तः सदा कुर्यात् एवम् अन्यान् महोत्सवान्. मद्भक्तान् भोजयेत् प्रीत्या तथा चैव सुवासिनीः कुमारीः वटुकान् चापि मद्बुद्ध्या तद्गत अन्तरः. ஸோ மத்பக்தான் போஜயத் பிரீத்தி என்னுடைய பக்தர்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணுங்கிறான். என்னுடைய பக்தர்களுக்கு எல்லாரும் நல்ல சாப்பாடு போடணும். உற்சவெல்லாம் கொண்டாடுறது முக்கியம் இல்லை அவளுக்கு சாப்பாடு போடணும். சைவ சுவாசினி பூஜை பண்ணணுங்கிறான். சுவாசினிகள்லாம் பூஜை பண்ணணும். குமாரி கன்யா பூஜை பண்ணணும். வட்டு சின்ன குழந்தைகளுக்கு பூஜை எல்லாம் பண்ணுறாளே சண்டி கோமத்தும் போது எல்லாரும் கூப்பிட்டு பண்ணுறாவா. தம்பதி பூஜை பண்ணுறா, சுவாசினி பூஜை பண்ணுறா, குமாரி பூஜை பண்ணுறா, வட்டு பூஜை கன்யா பூஜை வட்டு பூஜை இதெல்லாம் கூட செய்யணும். மத்புத்தியா எல்லாமே நான் தான் இவாள்லாம் ஆவிர்பவிச்சிருக்கேன். அந்த சுவாசினியை பார்க்குறோச்சே தேவியா ஆராதிக்கணுங்கிறா. என்னுடைய புத்தியாக நானாகவே எண்ணி தத்கத அந்தரக அப்படியே மனசில் அப்படியே அந்த உள்ள வாங்கிட்டு நான் தான் இவா அப்படிங்கிற புத்தியில் செலுத்தி அந்த மாதிரி பூஜை பண்ணு. ஆக்சுவலா எங்க பாட்டி வந்து வெத்தலை பாக்கு கொடுக்கும் போதே அவன் எல்லாருமே ஒரு சுவாசினியா நினைச்சுட்டு தான் மேம் கொடுப்பா. எப்பவுமே நினைச்சுட்டு தான் கொடுப்பேன். நார்மலா இன்னைக்கு ஆசிரி யாருக்கும் वित्तशाट्येन रहितः यजेत् एतान् सुमहादिभिः य एवं कुरुते भक्त्या प्रतिवर्षम् अतन्द्रितः. வித்தசாட்டியன்னு ரகிதக வித்தசாட்டியம்னா சொன்னால சிக்கனம் கிடையாதுன்றா. ரகிதகன்னா இல்லாமல் ரொம்ப சிக்கனம் பிடிக்காதே தாராளமாக போய் உற்சவம் பண்ணும்போதெல்லாம் தாராளமாக செலவழித்து பண்ணு. எஜேத்து அப்படி யாகமெல்லாம் பண்ணணும். ஏதான் சுமங்கிறது சுமனஸோட ஷார்ட் ஃபார்மாக போட்டுட்டா. சுமனஸ்ன்னு சொன்னால் பூன்னு அர்த்தம். நிறைய பூக்கள் எல்லாம் வச்சுட்டு யாகமெல்லாம் நல்லா பண்ணணும். ஏவம் குறித்தே யார் இவ்வாறு பண்ணுகிறார்களோ பக்தியோடு பண்ணுகிறார்களோ பிரதி வருஷம் அத்தந்திரித்தக ஒவ்வொரு வருஷமும். ஸோ எவ்ரி இயர் இந்த உற்சவங்கள் எல்லாம் கொண்டாடணும். ஆத்தந்திரித்தக சோம்பல் இல்லாமல் கொண்டாடப்பட வேண்டும். स धन्यः कृतकृत्यः असौ मत्प्रीतेः पात्रम् अंजसा सर्वम् उक्तं समासेन मम प्रीतिप्रदायकं न अशिष्याय प्रदातव्यं न अभक्ताय कदाचन. ஸோ இப்படி யார் எனக்கு உற்சவம் எல்லாம் பண்ணி அந்த சிக்கனம் இல்லாமல் எல்லாம் பண்ணுறாளோ அவன் தன்யனானவன். அவனுக்கு எல்லாம் கிடைக்கும். கிருத்தகிருத்தியக செய்தவன் ஆகிறான். அசௌ மத்பிரீத்தே பாத்திரம் அஞ்சசா என்னுடைய பிரீத்தியுடைய பாத்திரமாயிடுறான். நான் பிரீத்தி பண்ணுவேன். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்குங்கிறான் தேவி. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். பிரீத்திக்கு பாத்திரமாக்கிறான். ஈஸியாக அஞ்சசான ஈஸியாக சர்வம் முக்தம் சமாசேன எப்போ ஷார்ட்டாக சொல்லிட்டேங்கிறான். எல்லாம் சொல்லிட்டு தேவி என்ன சொல்கிறா ரொம்ப சுருக்கி தான் சொல்லியிருக்கேன். விரிவாவெல்லாம் உனக்கு ரொம்ப சுருக்கி சொல்லியிருக்கேன். உனக்கு மம பிரீதி பிரதாயகம் என்கிட்ட நீ அன்பு செலுத்தணுங்கிறதுனால நீ இதெல்லாம் கேட்டாலே உனக்கு என் மேலே ரொம்ப பிரீத்தி ஏற்பட்டு விடும். ஸோ என்கிட்ட அன்பை வளர்ப்பதற்கான உண்டாய எல்லாத்தையுமே நான் உனக்கு சொல்லியாச்சு. நான் அசிஷ்யாய நான் இப்போ சொன்னதை எல்லாத்தையும் ஒரு உபதேசம் ஏற்காமல் இருக்கானே ஒரு சிஷ்யனாக வந்து பணிவோடு கேட்கணும். சிஷ்யனோட லட்சணம் இல்லாத ஒருத்தனுக்கு ஸோ சிஷ்யாய சிஷ்ய பாவத்தில் வராத எவனுக்கும் இதை கொடுக்கப்படாது. நான் சொன்னதெல்லாம் நீ சொல்லாதே. நான் அபக்தாய பக்தி இல்லாதவருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லவே கூடாது. கதாச்சன ஒரு பொழுதும் சொல்லாதேன்னுட்டான்.
चत्वारिंशोऽध्यायः हिमालय उवाच देवदेवी महेशानि करुणासागरे अम्बिके ब्रूहि पूजाविधिं सम्यक् यथावत् अधुना निजम्. ஹிமாலயன் கேட்குறார், அடுத்து கேட்குறார், தேவதேவி, தேவர்களுக்கெல்லாம் தேவியே, மகேஷாணி, மகேஷனுடைய மனைவியே, கருணாரச சாகரம், கருணை கடலே, அம்பிகையே, ப்ரூஹி பூஜா விதிம், இப்போ பூஜை எப்படி பண்ணணும்? ஸோ விரதம் உற்சவம் எல்லாம் கேட்டார், இப்போ பூஜை உனக்கு எப்படி பண்ணணும் சொல்லு. சமயக் யதாவத் அதுனா நிஜம், நிஜம்னு உன்னுடைய அந்த பூஜை நான் எப்படி பண்ணணும், அது எப்படி எப்படி செய்யணும், யதாவத் அப்படி அப்படியே சொல்லணும், நீ அதை மாதிரி சொல்லுன்னு கேட்குறேன். हिमालयं वाच देवदेवी महेशानिनि करुणासागरे अम्बिके ब्रूहि पूजाविधिं सम्यक् यथावत् अधुना निजम्. श्रीदेवी उवाच वक्ष्ये पूजाविधिं राजन् अम्बिकाया यथा प्रियम् अत्यन्त श्रद्धया सार्धं शृणु पर्वतपुङ्गव. புங்கவன்னா சிறந்தவன், பர்வதங்களே சிறந்தவனான ஹிமவானே கேளு, சொல்கிறேன், வச்சியே நான் சொல்கிறேன். பூஜா விதிம் ராஜன், உனக்கு பூஜை எப்படி பண்ணுங்கிறத சொல்கிறேன், அந்த விதியெல்லாம் சொல்கிறேன். அம்பிகாயாக, அம்பிகையோட பூஜை, யதா பிரியம், உனக்கு பிரியமாக உனக்கு செய்யணும்னு ஆசைப்படுறேன், அதனால் நான் சொல்கிறேன். அத்தியந்த ஸ்ரத்தையாக கேளு, ரொம்ப ஸ்ரத்தையோடு கேளு, கவனித்து கேளுன்றா. சுணு பர்வத புங்கவ, கேளுப்பா. श्रीदेवी उवाच वक्ष्ये पूजाविधिं राजन् अम्बिकाया यथा प्रियम् अत्यन्तं श्रद्धया सार्धं शृणु पर्वतपुङ्गव. विविधा मम पूजा स्यात् बाह्या च अभ्यन्तरापि च बाह्यापि द्विविधा प्रोक्ता वैदिकी तान्त्रिकी तथा. ஸோ என்னுடைய பூஜை ரெண்டு விதமாக சொல்லப்பட்டிருக்கு, த்விவிதா ரெண்டு விதமாக சொல்லப்பட்டிருக்கு என்னுடைய பூஜை. ஒன்று பாஹ்ய பூஜை, வெளிப்படையாக சாமான்லாம் வாங்கி தேவி முன்னாடி வச்சு பூ போட்டு எல்லாம் பூஜை பண்ணுறது பாஹ்ய பூஜை. ஆபியந்தரன்னா உள்ளுக்குள்ளேயே இல்லையா, மாத்துக்கா புஷ்பமாலாம் சொல்கிறோம், உள்ளுக்குள்ளேயே பூஜை பண்ணுறது, உள்ளுக்குள்ளேயே நிறைய, அப்போ நான் நிறைய உள்ளுக்குள்ளே பூஜை பண்ணுறது கூட பூ கொட்டலாம் தேவி மேலே. ஏன்னா அப்போ அப்போ போய் ரெண்டு பூ போடுறேன்னு நினைக்கப்படாது. அப்படி ஆந்தரிக பூஜை இன்னும் ரொம்ப விசேஷம். ஏன்னா உள்ளுக்குள்ளே பண்ணுற வச்சு நிறைய செய்யலாம், வெளியில் பண்ணும்போது நம்மளால் பண்ண முடியாது. ஃபிசிக்கலாக ஸ்ட்ரென்த் இல்லாட்ட கூட உள்ளுக்குள்ளே நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும், அதனால் நிறைய பண்ணலாம். அப்படி ஆந்தரிக பூஜையாக ஒன்று சொல்லப்படுகிறது. பாஹ்யாபி த்விதா, அப்படி வெளியில் பண்ணப்படுற பூஜையும் ரெண்டு விதம், அதுலேயும் ரெண்டு விதம், வைதிகி தாந்திரிகி. ஒன்று வேத முறைப்படி எப்படி சொல்லிருக்கோ அதை மாதிரி பண்ணலாம், இன்னொன்று தாந்திரிக பூஜை. தாந்திரிக பூஜைன்னு சொல்கிறது இந்த கையெல்லாம் காட்டி இப்படிலாம் பண்ணுவா இல்லையா, அந்த கேரளா நம்பூதிரிகள்லாம் அந்த பூஜையெல்லாம் பண்ணுவாள். அப்படி தாந்திரிக பூஜை, அப்படி ரெண்டு விதமாக வெளி பூஜையும் சொல்லப்பட்டிருக்கிறது. வைதிக்யக ச அபி, வைதிக்யக ச அபி. ஓகே மேம். வைதிக்யக ச அபி விவிதா மூர்த்தி பேதேன பூதர வைதிகி வைதிகைஹ கார்யா வேத தீக்ஷா சமன்விதைஹ. ஸோ வைதிக பூஜை சொல்கிறோம் இல்லையா, வெளிப்படை பூஜையில் ஒரு பார்ட்டு. அந்த வைதிக பூஜையில் ரெண்டு விதம். ஸோ பிரித்து வருது, கீழே வருது, அப்படியே லேயராக. ஸோ வைதிக பூஜையும் ரெண்டு விதப்பட வருது. பாஹ்ய பூஜையில் வைதிக பூஜையில் ரெண்டு விதம். மூர்த்தி பேதேன பூதர, மூர்த்தியோட வித்தியாசத்தை பொறுத்து, அந்த மூர்த்தி எந்த விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்ணுறோமோ அந்த அந்த வித்தியாசத்தினால பூதரன்னு பூமியை தரிக்கக்கூடிய ஹிமவானே வைதிகைஹி காரியா, அதான் வேத தட்சிணா சமன்விதைஹி. அந்த வைதிகர்களை கூப்பிடுறோம், வைதிகர்கள்னா வைதிகி கைஹின்னு சொல்லும்போது வைதிகர்கள்னு வேதமெல்லாம் அறிந்தவர்கள் வைதிகர்கள், அவளை கூப்பிடுறோம். வேத தீக்ஷா சமன்விதைகி, வேத தீட்சை எடுத்துருக்கணும் அவெல்லாம். அப்படி தீட்சா அப்படிப்பட்ட உயர்ந்த இதில் இருக்கணும், பிராமணர்களாக இருக்கணும். அவர்களை கூப்பிட்டு வைதிகி காரியா, அந்த வைதிக பூஜை செய்யப்பட வேண்டும். वैदिक्यः च अपि द्विविधा मूर्तिभेदेन भूधर वैदिकी वैदिकैः कार्या वेददीक्षा समन्वितैः. सर्वं जगदम्बार्पणमस्तु.